ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगगणललिता श्रीविशाखां च नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिसिद्धान्त सारस्वती नामिने ऋषभानुदेवी दयिताय कृपाप्तिये कृष्ण संबंध विज्ञानदायिने प्रभवे नमः माधुर्योज्जल प्रेमात्य श्रीरूपानुग भक्तिदा श्री गौर करुणाशक्ति विग्रहाय नमोस्तुते नमस्ते गौरवाणी श्रीमूर्ते दीनदारिणे रूपानुग रुद्धाप्त सिद्धांत द्वंद्वहारिणे नमः नमो गौर किशोराय साक्षात् वैराग्य मूर्तये विप्रलंबर संबोधे पादाम्बुजायते नमः नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौरशक्ति स्वरूपाय रूपानुगवराय दे गौराविर्भाव भूमि निर्देश जनप्रिय वैष्णव सर्वभौम श्री जगन्नाथाय ते नमः वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो ब्रह्मण्य देवाय गोब्राह्मणहिताय च जगत्किदाय कृष्णाय गोविन्दाय नमो नमः हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानु सुदे देवी प्रणमामि हरिप्रिये जयदां सुरदा भंगो मम मंद मदिर्गदि सर्वस्य पदाम्बोजो शिशि राधा मदन मोहनो दिव्य वृंदारन रत्न सिंहासनस्थो श्रीमत् राधा शील गोविंद देवो प्रेषा विषय विस्मरामि श्रीमान रासरसारंभि वंशी वरदसिदः हर्षं वेणु स्वने नित्यं श्री गोपीनाथ श्रीस्तुनग नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्रभ्यं श्री जगन्नाथाय ते नमः पंचतत्वात्मकं कृष्णं भक्तरूप स्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं ममामि भक्तशक्तिकं जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஸோ இன்னைக்கு சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான முழு முதற் கடவுள் அப்படின்னு சாஸ்திரங்கள் எங்கெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு ஸ்ரீமத் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் 2வது அத்தியாயத்தில் 22ஆம் பதத்தில் பிரபுபாதர் நிறைய கோட்ஸ் கொடுத்துருக்காரு. அவதாரம்னு சொன்னால் இந்த 3 விஷயத்தை நம்ம வந்து செக் பண்ணணும். ஏன்னா கலியுகத்தில் நிறைய அவதாரம்லாம் வர்றாங்க. அம்மா பகவான், அப்பா பகவான், ரோட்டில் போகிற பகவான், பக்கத்து வீட்டுக்கார் பகவான் இல்லையா. இந்த ஐயப்ப மாலைக்கு சாமி போட்டால் பார்க்குறோம்லாம் சாமி சொல்லுவான் இல்லையா. சாமி ஆமாம் சாமி உட்காருங்க சாமி வாங்க சாமி எல்லாம் அவனை சாமிப்பா அவன் இவனை சாமி எல்லாம் சாமி ஆகிடுவான் இல்லையா. அது ஒரு மரியாதைக்காக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் எல்லாரும் சாமியாக முடியாது. 2 மாதத்துக்கு மட்டும் சாமியாக இருப்பாங்க. அது இன்னைக்கு அதுவும் போயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அது 1 மாதம் ஆக்குனாங்க. இப்போ வந்து சின்சியராக பண்ணுறவங்களும் இருக்காங்க, பட் அது பேருக்காக பண்ணுறவங்களும் இருக்காங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, மாலை போட்டுட்டு உடனே அங்கேருந்து நேராக பம்பை போயிடுவாங்க, அங்கேருந்து அப்படியே போயிடுவாங்க. அது மேபி அவங்களுடைய ரிச்சுவல் அதெல்லாம். சரி, நம்ம அதை வந்து ஒன்றும் சொல்ல வேண்டாம், அதுக்கு நமக்கு சம்மதம் இல்லை. இப்போ நமக்கு சைத்தன்ய மகாபிரபு பற்றி வேணும். சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லியிருக்கு. பிரபுபாதர் வந்து நிறைய கோட் கொடுத்துருக்காரு. அப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் பகவானுடைய அவதாரமா அப்படின்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறது? இன்னைக்கு வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அவர் வந்து கடவுளுடைய அவதாரங்க அப்படின்னு சொன்னால் எப்படி செக் பண்ணுவீங்க? 3 விஷயம். ஃபஸ்ட்டு, முதல்ல சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா இவர் கடவுளுடைய அவதாரம், சாஸ்திரம் சொல்லியிருக்கா. உதாரணத்துக்கு
5000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவதம் சொன்னார், வியாசதேவ் எழுதினார். ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னாடி தான் புத்தரே அவதாரம் பண்ணார். புத்தர் அவதாரம் பண்ணது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் பாகவத்தில் சொல்லியிருக்கு கலியுகத்தில் புத்தர் அவதாரம் பண்ணுவார், பகவான் வந்து புத்தர் அவதாரம் பண்ணுவார், கலியுகத்தில் கல்கி அவதாரம் பண்ண போகிறாரு. அப்போ பாகவதம் முன்ன நடந்தது, அப்புறம் நடந்துட்டு இருக்கிறது, இனி நடக்க போகிறது சொல்லுது. 3 காலமும் பாகவத்தில் இருக்கு. அப்போ சாஸ்திர பிரமாணம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா? சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அதான் இங்கே ப்ரோபா கோட் கொடுத்து. அப்போ சரி, ஒன்று வந்து சாஸ்திர பிரமாணம், ஒன்று வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர்மார்கள் ஒப்புக்கொண்டிருக்காங்களா, ஏற்றுக்கிட்டாங்களா ஆச்சாரியர்கள்லாம்? பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர், சில ப்ரோபா, ராமானுஜாச்சாரியா, மத்வாச்சாரியா, இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க சொல்லியிருக்காங்களா? 3வது சாதுக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்களா? அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சாதுக்கள். இதுதான் ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டு. பகவானுடைய அவதாரம் சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு செக்லிஸ்ட் கையில் வச்சுக்கணும். அதில் ஒன்று வந்து சாஸ்திர பிரமாணம் இருக்கா, 2வது ஆச்சாரிய பிரமாணம் இருக்கா, 3வது சாதுக்கெல்லாம் ஒத்துட்டுருக்காங்களா? இந்த 3 விஷயம் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது இன்னொரு செக்லிஸ்ட் இருக்குது. 2வது செக்லிஸ்ட் வந்து இவர் பகவானுடைய அவதாரம்னு எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது? அவதாரம்னு சொன்னால் ஆன்மீக லோகத்துலேருந்து இறங்கி வர்றது. அவதாரம் சொன்னால் ஹாலிவுட் சினிமா இல்லை, அவதாரம் சொன்னால் ஆன்மீக லோகத்துலேருந்து இறங்கி வர்றது, ரைட்டா? அப்போது அதில் சில செக்லிஸ்ட் எல்லாம் இருக்குது. முதல்ல மாதாஜி சொன்ன மாதிரி பகவானுடைய அந்த அவதாரங்கள் உடலில் சில அடையாள சின்னங்கள்லாம் இருக்கும். கையில் சில சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும், காலில் சில சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். சங்கம், சக்கரம், கதை, தாமரை, தேர், கொடி, அங்குசம், ஜபமாலை. நீங்கள் சைத்தன்ய மகாபிரபு லோட்டஸ் ஃபீட் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் லோட்டஸ் ஃபீட் எல்லாம் நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கூகுளில் போடுங்க லார்ட் கிருஷ்ணாஸ் லோட்டஸ் ஃபீட், சைத்தன்ய மகாபிரபு லோட்டஸ் ஃபீட் போட்டால் அதில் நிறைய மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம கையில் பாருங்க, கோடாக தான் இருக்கும், அசிங்கமாக இருக்கும். மகாபிரபு கரங்களில் நிறைய சின்னங்கள்லாம் இருக்கும், காலில் சில சின்னங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும். அது நம்ம பார்ப்போம், சைத்தன்ய சரித்திரத்தில் இருக்குது. அந்த அடையாளங்கள்லாம் மகாபுடைய தாமரை பாதத்திலையும் தாமரை கரங்கள் இருந்தது. அப்போ இந்த அடையாளங்கள் வைத்து சொல்லலாம் ஒரு பகவானுடைய அவதாரம். நிறைய மார்க்ஸ் இருக்கும் கையிலையும் காலிலாம். 2வது, அவர் யாருமே பண்ண முடியாத அமானுஷ்யமான செயலை பண்ணுவாங்க. பகவானுடைய அவதாரம் சொன்னால் யாருமே பண்ண முடியாத அமானுஷ்யமான செயல். இப்போ கிருஷ்ணரும் பலராமரும் 88 மைல் மலை உச்சியிலிருந்து குதிச்சாங்க. ஜராசந்தன் துரத்தின்னு போனான். ஜராசந்தன் வந்து பெரும் படைகளோட கிருஷ்ணரையும் பலராமின்னு துரத்தின்னு போனான். அவங்க பெரிய மலை உச்சி மேலே ஏறினாங்க, அங்கேருந்து குதிச்சாங்க. குதிச்சு அப்படி நடந்து போனாங்க. இவன் மலையை சுற்றி தீ வச்சு விட்டான் ஜராசந்தன், அவங்க 2 பேரும் எரிஞ்சு போகட்டும். ஆனால் அவங்க குதிச்சு நடந்து போனாங்க. இன்னைக்கு யாராவது கடவுளுடைய அவதாரம்னு வந்தால் 88 மைல்லாம் வேண்டாம், அவங்க வீட்டு மாடியிலேருந்து குதிக்க சொல்லுங்க போதும். உங்கள் வீட்டு மாடியிலேருந்து குதிங்க போதும் அப்படின்னா அவனுக்கு எலும்பு போல கட்டு தான் போடணும், கை காலெலாம் கட்டி வைக்கணும் இல்லையா? அதனால யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல் பண்ணுவார். கிருஷ்ணர் 6 வயசு குழந்தையா இருந்தப்போ கோவர்த்தன் மலையை கொடையா பிடிச்சார். நமக்கு மலையில கூட கொடையை ஒழுங்கா பிடிக்க முடியாது. இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நல்ல மழை பெய்யும் போது காற்று அடிக்கும். அந்த காற்று என்ன பண்ணுன்னா நம்ம கொடையை அந்த காற்று அடிக்கிற திசையை நோக்கி இழுத்துன்னு போகும். இப்போ கொடை இப்படி இருக்கு, கொடை இப்படி ஆயிரும். அதை கூட நம்மளால பிடிக்க முடியாது. ஆனால் சொல்லிக்கிறோம் ஒரு கடவுளுடைய அவதாரம் சொல்லிக்கிறோம். அப்புறம் கடவுளுடைய அவதாரம் சொல்லி அவர் வீல் சேரில் வந்துட்டு இருப்பார். கடவுளுடைய அவதாரம் அவரே வீல் சேரில் வரான்னு ப்ரோபாது கேட்டார் இல்லையா? கடவுளுக்கு ஏது நோய் இல்லாம், அவர் எப்படி வீல் சேரில் வருவார்னு. அதனால் அந்த மாதிரி அவதாரம் இல்லை. அவருக்கு உடல் உபாதைகள் வராது, வயசாகாது, நோய் வராது. ஏன்னா அவருடைய ரூபம் வந்து சச்சிதானந்த விக்கிரகா. பகவானுடைய ரூபம் சச்சிதானந்த விக்கிரகா. அதனால இதெல்லாம் செக்லிஸ்டே. அவர் வந்து விஸ்வரூபம் காமிச்சார். பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சார். சைத்தன்ய சரிதாமத்தில் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு அதே விஸ்வரூபம் காமிச்சார் அத்வைத ஆச்சாரியருக்கு. அத்வைத பிரபு கேட்டாங்க, மகாபிரபு நீங்க அந்த விஸ்வரூபத்தை காமிக்கிறீங்களா எனக்கு ஒரு தடவை கூட? என்ன ஏன் கேட்டார்? அத்வைதர் வந்து மகாபிரபு முழுமுதற் கடவுள்னு கன்ஃபார்ம் பண்றாரு. ஏன்னா விஸ்வரூபம் வந்து பகவானால் மட்டும்தான் காமிக்க முடியும், வேற எந்த தேவதைகளாலும் கூட காமிக்க முடியாது. அதனால அவதாரம்னு சொன்னா அவர் கரங்கள்லையும் பாதங்கள்லையும் சின்னங்கள் இருக்கணும், யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து அவர் விஸ்வரூப தரிசனம் காமிக்கணும். சாஸ்திர பிரமாணம் இருக்குது, ஆச்சாரிய பிரமாணம் இருக்குது,
இதெல்லாம் வச்சேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஸோ இதெல்லாம் தான் அடையாளம். 3 மாதம் குழந்தையா இருந்தப்போ கிருஷ்ணர் பூதனையை வதம் பண்ணார். ஒரு ஆயுதம் கிடையாது. திருநாவர்தன் இப்படி மெல்லியை பிடிச்சார். அவன் வாயெல்லாம் கண்ணெல்லாம் பிரிகி போய் மேலேருந்து கீழே விழுந்தான். விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் ஆயுதங்களே யூஸ் பண்ணல, அவ்வளோ அசுரங்களையும் கொண்டிருக்காரு. அரக்கர்களை பூதனா, திருநாவர்தா, அகாசுரா, பகாசுரா, நோ வெப்பன். கிருஷ்ணா வித்தவுட் வெப்பன் இன் விருந்தாவன். கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் ஆயுதங்களே இல்லாமல் அசுரங்களை கொண்டிருக்காரு. அதுக்கும் காரணம் இருக்கு, நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான முழு முதற் கடவுள், அதற்கான எவிடன்ஸ் இருக்கு. பிரபா சாஸ்திர பிரபாசன் ஆச்சாரியா. ஆச்சாரியன்னு சொல்றவர் சும்மா கண்ண மூடித்தனமா எதை சொல்லிட்டு போக மாட்டார். அவர் அதை அனுபவிச்சு அவர் சாஸ்திர பிரமா எடுத்துன்னு அதை கொடுக்குறாரு. முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, அதெல்லாம் எடுத்துன்னு கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுளை ஏற்றுன்றோம். இல்லை நமக்கு என்ன இருக்கு, நம்ம யார் வேணா கடவுளை ஏற்றுக்கலாமே. சாஸ்திரம் சொல்லியிருந்தா, சாய்பாபாவை முழு முதற் கடவுள்னு சொல்லியிருந்தா நம்ம சாஸ்திரம் சொல்லியிருந்தா எடுத்துக்க போகிறோம். நமக்கும் சாய்பாபா கொடுக்கல் வாங்கல் தகராறா இருக்கு இல்லையே? இல்லையா? ஐபாபுக்கு நமக்கு ஏதாவது தகராறு இருக்கா? இல்லையே. சாஸ்திரத்தை சொல்லலை, சாஸ்திரத்தில் சொல்லியிருந்தா நம்ம ஏற்றுட்டு போகிறோம். பிரபுபாருக்கு அவனுக்கு ஏதாவது தகராறு இருக்கா? ஒன்றும் இல்லையே. சாஸ்திரம் சொல்லியிருந்தா பிரபுபா ஏற்றுக்க போகிறார் இல்லையா? அப்போ சாஸ்திர பிரமாணம் இருக்குது, இங்கே சாஸ்திர பிரமாணம் இருக்குது, ஆச்சாரிய பிரமாணம் இருக்குது, அதுக்கான சான்றுகள் இருக்குது, கூற்றுகள் இருக்குது வேதங்களில். அப்போ என்னென்ன இருக்குது? சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுள்னு 2.22 சொல்கிறார். பிரபுபா நிறைய கோட் கொடுத்துருக்காரு. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதிலீலை அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான முழு முதற் கடவுள். இந்த அத்தியாயத்துக்கு தலைப்பே அதுதான், பகவான் சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான முழு முதற் கடவுள். ஆதிலீலா 2.22. அதில் பாருங்க, பிரபுபா சொல்றார், there are innumerable other scripture statements regarding Lord Chaitanya's being the Supreme Lord himself. The following examples may be cited. நிறைய உதாரணம் இருக்கு, அதில் சிலதெல்லாம் இங்கே சொல்றேன்னு சொல்றார் பிரபுபா. From Chaitanya Upanishad, சைத்தன்ய உபனிஷத்தில் 5ஆம் ஸ்லோகத்தில், கௌர சர்வாத்மா மகாபுருஷோ மகாத்மா மகாயோகி திரிகுணாத்திதः சத்வரூப பக்திம் லோக குர்யதி. Lord Gauranga, who is all-pervading super soul, the supreme son of Godhead, appeared as a great saint and powerful mystic who is above the 3 modes of material nature and is the emblem of transcendental activity. He decimates the cult of devotion throughout the world. இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சைதன்ய மகாபிரபு ஒரு சாதுவோட ரூபத்தில், பகவான் கிருஷ்ணர் தான், சைதன்ய மகாபிரபு வருவார், ஒரு சாதுவோட ரூபத்தில் வருவார். அவர் தெய்வீகமான குணங்களை வெளிப்படுத்துவார். அவர் இந்த பக்தியை பிரச்சாரம் செய்வார். பக்தி யோகத்தை தமிழ் கூட எடுத்துக்கலாம் வேணா. ஆதிலீலா. அதுக்கப்புறம் கரெக்டாக ஓப்பன் பண்ணது அதே பக்கம் வருது. ஹரே கிருஷ்ணா. தான் பார்த்தீங்களா, நான் எதுவுமே செய்யலை, கரெக்டாக ஓப்பன் அவர் எடுத்து கொடுத்தாரு, ஓப்பன் பண்ணி அதே பக்கம் தான் வருதுங்க பாருங்க. நான் தான் சர்ச் பண்ணுனேன். அதனால நம்ம எது விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்குமோ அது பகவான் இதயத்திலேருந்து கைட் பண்ணுவார், வழி நடத்துவார். நீங்கள் பிரபுபா புக்கு படிச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியாது. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். பிரபுபா புக் படிச்சுட்டே இருப்பேன், அடுத்து பிரபுபா இந்த ஸ்லோவாக கோட் பண்ணுவாருன்னு மைண்டில் வரும், கரெக்டாக அடுத்து கோட் பண்ணியிருப்பார். அப்போது பரமாத்மா என்ன பண்ணார், இதயத்தில் இருந்துட்டு அந்த இதயத்தில் இருக்கிற பரமாத்மா தான் ஆச்சாரியனாக இருக்கார். அப்புறம் சாஸ்திரம் பகவான் தான், பகவானுடைய வார்த்தை தான் சாஸ்திரம். அப்போ நம்ம சின்சியராக பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது எல்லா விதத்துலையும் பகவான் உதவி செய்வார். ஆச்சாரியனாவும் அனுப்பிச்சு வைப்பார், சாஸ்திரமும் கொடுத்துருக்காரு, இதயத்தில் பரமாத்மாவும் இருக்கார். தேசாமேவா அனுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானிஜம் தமஹ நாஷ்யாம் ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா.
அவங்க இதயத்தில் இருந்து கொண்டு அறியாமை போக்கி நான் ஞானத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு. தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. ஒரு பக்தர் கிருஷ்ணரை பற்றி ஞானத்தை தேடி அங்கீகெல்லாம் ஓட வேண்டாம். கடவுள் யாரு, அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, இந்த சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, அந்த சாஸ்திரம் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். தேசாம் சததயுக்தானாம், எப்போதும் ஒழுங்கா பக்தி தொண்டு பண்ணா, பஜதாம் பிரீத்தி பூர்வகம், அன்போட பகவானுக்கு பக்தி சேவை பண்ணா கிருஷ்ணர் என்ன பண்ணார் பிரதிபகாரமா, ததாமி புத்தி யோகம் தோ, அவருக்கு என்ன உணர்வுக்கு அறிவு நான் கொடுத்துடுறேன். ஒரு சமயம் ஒருத்தர் பக்தி சித்தாந்த மகாராஷ்டிர வந்தார். பக்தி சித்தாந்த மகாராஷ்டிர எனக்கு கடவுளை பத்தி சொல்லுங்கன்னார். கிருஷ்ணர் யாரு, ஏன் முழுமுதற் கடவுள், அதை பற்றி தத்துவங்களை சொல்லுனார். நீ போய் பூஜாரிகிட்ட போய் கேளுனார். சமையல் அறைக்கு போங்க, அங்கே பூஜாரி இருப்பார், அவர்கிட்ட பேசுங்கனார். அங்கே போனால் பூஜாரி பக்தர்கள்லாம் பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. நிறைய பாத்திரம், அந்த சிங்க் நிறைய பாத்திரமா இருக்கு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, கடவுளை பற்றி சொல்றீங்களான்னு. முதல்ல இந்த பாத்திரம் வாஷ் பண்றீங்களான்னு. அந்த பாத்திரம் வாஷ் பண்ணிட்டே இருந்தார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கல. நேராக பக்தி சித்தாந்த மகாராஷ்டிர வந்தார். கேள்வி கேட்டீங்களா அவர்கிட்ட? இல்லை எனக்கு இப்போ புரிஞ்சு போயிடுது கிருஷ்ணர் யாரு அப்படின்னு. அப்ப சேவை மூலமா கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்திடுவார். வாசுதேவ பகவதி பக்தியோக பிரயோஜிதா. பக்தியோகம் பண்ணா என்ன பிரயோஜிதம், என்ன பிரயோஜனம் கேட்பாங்க இல்லையா? இஸ்கானுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம், என் பொண்ணு கல்யாணம் ஆயிருமா, என் பையனுக்கு வேலை கிடைச்சிருமா, மலேசியாவில் அந்த இடத்துல எனக்கு இடம் கிடைச்சிருமா, நான் இங்கே அந்த இடம் வாங்கிடுவேனா, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அல்டிமேட் பிரயோஜனம் இருக்கு. ஒன்று டெம்பரவரி பிரயோஜனம், இன்னொன்று அல்டிமேட் பிரயோஜனம். தற்காலிகமான நன்மை, இறுதி நன்மை. இந்த பௌதிக தேவையெல்லாம் பிரேயான்னு சொல்லுவாங்க. பிரேயாஸ்னா டெம்பரவரி கோல். ஸ்ரேயா மீன்ஸ் அல்டிமேட் கோல். ஸ்ரேயானா இறுதி லட்சியம். அப்போ வாசுதேவே பகவதி, பகவான் வாசுதேவனுக்கு பக்தி தொண்டு செஞ்சா என்ன நன்மை கிடைக்கும்? ஜனதி ஆசு வைராகியம் ஞானஞ்ச தகைதுதான். வைராகியம் ஞானம் வரும் அந்த பக்தனுக்கு. அவர் தேடியெல்லாம் போக வேண்டாம், வைராகியத்தை தேடி போக வேண்டாம், ஞானத்தை தேடி போக வேண்டாம். பக்தர் சங்கத்துல பிரபுபா சொல்லி கொடுத்த மாதிரி பக்தி பண்ணிட்டே இருந்தா நமக்கு வைராகியம் கிடைச்சிடும், ஞானமும் கிடைக்கும். இதோ பாருங்க, சைத்தன்ய சரிதாமத்தில் இல்லாத ஞானமா, பகவத்கீதையில் இல்லாத ஞானமா, பாகவதத்தில் இல்லாத ஞானமா? அதுல இருக்கிற பக்தருடைய வைராகியம் என்ன? மகாபிரபு பக்தர்கனேன வைராகிய பிரதான. மகாபிரபு பக்தர்னாலே வைராகியமானவங்க தான். ரூப கோஸ்வாமி பத்தி நேற்று பேசணும். சனாதன் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி எவ்வளவு வைராகியமான பக்தர்கள். ஸோ அதனால பக்தி தொண்டு செய்யறதுனால ஞானம் வைராக்கியம் தானா வரும். அதுல தேடியெல்லாம் போக வேண்டாம், ஓடலாம் வேண்டாம். எங்கேயோ ஐயோ இதில் என்ன சொல்லியிருக்கு, அங்கே என்ன சொல்லியிருக்கு, எந்த சாஸ்திரம் எதுவும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ப்ரோப்பர் எல்லாம் இங்கே கொடுத்துட்டாரு. ஸோ ப்ரோப்பர் என்ன சொல்றாரு? அடுத்தது, மகான் பிரபுர்வை புருஷக சத்வத்சைவ பிரவர்த்தக சு நிர்மலம் இமாம் பிராப்திம் ஈசானோ ஜோதிமவ்யய. தெய்வீக அறிவொளியை பரப்பக்கூடிய புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் மகாபிரபு எனப்படுகிறார். அவருடன் தொடர்பு கொள்வது அழிவற்ற பிரம்மஜோதியுடன் தொடர்பு கொள்வதாகும். சிகோரு மகாபிரபுக்கு. அடுத்தது முண்டகோபனிஷத் 3.1.3. யதா பஷ்யக பஷ்யதே ருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம். ருக்மவர்ணம் அப்படின்னா கோல்டன் கலர். பரமபுருஷரும் பரம நடிகரும் பரபிரம்மத்தின் மூலமான பொன்னிற திருமேனியுடைய முழுமுதற் கடவுளை தரிசிப்பவர் முக்தி அடைகிறார். அது ஸ்ரீமத் பாகவதம் 11th canto 5th chapter 33 and 34, 7th canto 9th chapter 38. இது பாகவத பிரமாணம். அதுல என்ன சொல்லியிருக்கு? ஜெயம் சதா பரிவக்னம் அபீஷ்ட தோகம் தீர்த்தாஸ்பம் ஸ்விருஞ்சினூதம் சான்யம் பிரத்யார்த்திகம் பிரணதபால பவந்தி போதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். யார் மீது எப்போதும் தியானிக்க வேண்டுமோ அந்த பகவானின் தாமரை திருவடிகளில் நாங்கள் எங்களது பணிவான வணக்கங்களை செலுத்துவோம். அவர் தம்முடைய பக்தர்களின் அவமானங்களை அழிக்கின்றார், பக்தர்களின் துன்பங்களை விலக்கி விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் எல்லா சாதுக்களுக்கும் புகலிடமாகவும் அவர் விளங்குகிறார். சிவபெருமானும் பிரம்மதேவராலும் வழிபடப்படுகிறார். பிறப்பு இறப்பு கடலை கடப்பதற்கான தேவர்களின் படகு அவரே ஆவார். யத்வா சுது சத்ய சுரேஷிதராஜலக்ஷ்மீம் தர்மிஷ்ட ஆர்யவசனயத் அகாதரண்யம் மாயாமிருகம் தைத்யேப்சிதம் அன்வதாவத் வந்தே மகாபுருஷேதே சரணாரவிந்தம். யார் மீது எப்போதும் தியானிக்க வேண்டுமோ அந்த பகவானின் தாமரை திருவடிகளில்
நாங்கள் எங்களது பணிவான வணக்கங்களை செலுத்துவோம். சர்க்கலோகவாசிகளாலும் வணங்கத்தக்க தமது நித்திய துணைவியை தனியாக விட்டு அவர் கிரகஸ்த வாழ்வை துறந்தார். மகாபிரபு என்ன பண்ணாரு? சின்ன வயதிலேயே தன் மனைவியை தொடர்ந்து சன்னியாசம் எடுத்துட்டார். பௌதிக சக்தினால் மாயில் வைக்கப்பட்டிருந்த வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக அவர் காட்டுக்கு சென்றார். விருந்தாவனம் போனார். அப்போ இதுங்க மறைமுகமாக சொல்லியிருக்கு. பகவான் தான் சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுள். இத்தம் நிருத்ய கிருஷி தேவ ஜசாவதை லோகான் விபாவசி வயசி ஹம்சி ஜகத் பிரதீபான் தர்மம் மகாபுருஷபாசி யுகானுவர்த்தம் சன்னக் 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 கலோ யத் அபவஸ் திரியுகோ அதசவம். ஓ எம்பெருமானே, உலகின் எதிரிகளை வெல்வதற்காக மனிதர்கள், மிருகங்கள், தேவர்கள், ரிஷிகள், நீர்வாழ்வன முதலிய பல்வேறு குடும்பங்களில் நீங்கள் அவதரிக்கின்றீர்கள். அதன் மூலமாக உலகங்கள் தெய்வீக அறிவில் ஒளியூட்டப்படுகின்றன. மகாபுருஷரே, கலியுகத்தில் நீங்கள் சில நேரங்களில் மறைக்கப்பட்ட அவதாரமாக தோன்றுகின்றீர்கள். சைத்தன்ய மகாபிரபு தன்னை பக்தராக தான் காமிச்சிட்டார். சைத்தன்ய மகாபிரபு என்ன பேசிட்டு இருந்தார்? எப்பவுமே என்ன பேசிட்டு இருந்தார்? எதை பாடிட்டு இருந்தார்? எதை உச்சரிச்சுட்டு இருந்தார்? கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அப்ப அவர்கிட்ட யாராவது நீங்க தான் கிருஷ்ணன் சொன்ன என்ன பண்ணுவாரு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைத்தன்ய மகாபிரபு யாரா போய் நீங்க தான் கிருஷ்ணர் முழுமுழுக்கெல்லாம் காதை பொத்திட்டு விஷ்ணு 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 அங்கிருந்து ஓடிடுவார். ஏன்னா அவர் தன்னை மறைச்சின்றார். பகவான் தான் அது நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரெல்லாம் கண்டுபிடிச்சா? ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, சர்வம் பட்டாச்சாரியா, அத்வைத ஆச்சாரிய, இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. நமோ மகாவதன்யாய, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயது. கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்கு கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யா, அந்த கிருஷ்ணரே கிருஷ்ண சைத்தன்யா வந்திருக்காரு. அவருக்கு நமஸ்காரம் சொன்னார் இல்லையா? சர்வம் பட்டாச்சாரியா ஒரு ஸ்லோகம் சொன்னார். அவர் அதை பின்னாடி படிப்போம். மத்தியில இருக்க ஒரு மாயாவதியா இருந்திருப்பாரு. அப்புறம் மகாபுருடைய கருணையால ஒரு பக்தர் ஆயிடுவார், வைஷ்ணவர் ஆயிடுவார். அவர் ஒரு நாள் ஒரு ஸ்லோகம் ஒரு ஓலையில் எழுதிட்டு வந்தார். அது மகாபிரபுட்ட காமிக்கிறார். மகாபிரபு படிச்சுட்டு அதை பிரிச்சு போட்டுட்டார். ஏன்னா அவர் முழுமுதற் கடவுள்னு சொல்லியிருக்கார் சர்வம் பட்டாச்சாரியா. வைராகிய வித்யா நிஜ பக்தி யோகா சிக்ஷா தமேகம் புருஷம் புராண ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய சரீரதாரி கிருபாம் புதிரிய தமகம் பிரபத்தியே. இவர் இருக்காரு, இந்த சைத்தன்ய மகாபிரபு சாதாரண ஒரு நபர் அல்ல. இவர் ஒரு சன்னியாசியோ இல்ல ஒரு பக்தரோ துறவியோ அல்ல. வைராகிய வித்யா நிஜ பக்தி யோகா சிக்ஷா தமேகம் புருஷம் புராண. அந்த புராண புருஷங்கிற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? புராண புருஷம் நவயவனம் ச ஆத்யம் புராண புருஷம். கிருஷ்ணா ஆதி புருஷர், புராண புருஷர். ஸோ அந்த புராண புருஷர் வைராகிய வித்யா நிஜ பக்தி யோகா, தூய பக்தி தொண்ட பிரச்சாரம் பண்றதுக்காக அந்த புராண புருஷரே, சிக்ஷா மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், வழி நடத்துறது, சொல்லி கொடுக்கறது. சீக்ஷாஷ்டகம் அப்படின்னு சொன்னா நம்மளை வழி நடத்துறது. 8 பாட்டு கொடுத்துருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. இந்த 8 பாட்டில் நமக்கு எப்படி பக்தியில நம்ம முன்னேறணும் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு நிறைய புத்தகம்லாம் எழுதலை இல்லையா? ரூப கோஸ்வாமி நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு, சனாதன் கோஸ்வாமி எழுதியிருக்காரு, நிறைய ஆச்சாரியர் எழுதியிருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு 8 பாட்டு தான் கொடுத்தாரு. இந்த 8க்குள்ள உலகத்தையே வச்சுட்டு 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையன். ஆமா, சைத்தன்ய மகாபிரபு அந்த 8 பாட்டிலேயே எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு சர்வம் பட்டாச்சாரிய சொல்றாரு, வைராகிய வித்யா நிஜபக்தி யோகா சிக்ஷாத்மிகம் புருஷம் புராண ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய சரீரதாரி. அந்த கிருஷ்ண சைத்தன்ய தான் சைத்தன்ய ரூபத்தை எடுத்துட்டு இருக்காரு. அந்த கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபுவா இருக்காரு. அவர் என் மேல கருணை காமிக்கிட்டோம். கிருபாம்புதிரியஸ்தமகம் பிரபத்தி. ஓ மகாபிரபு, என் மேல கருணை காமிங்க. அது மகாபிரபு என்ன பண்ணிட்டாரு? கிழிச்சு போட்டார் இந்த ஓலையை. ஆனா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு முன்னாடி செவுத்துல பூரா எழுதி வச்சிருவாங்க. இந்த நம்ம ஊர்ல செவுத்துல எல்லாம் எழுதுவாங்களே, விளம்பரம் எழுதுவாங்க. காவிய தலைவனே, விடியல் விளக்கே அப்படின்னு அரசியல்வாதி பேர் எழுதி வச்சிருப்பான். ரோடு பூரா டிவைடர்ல, செவுத்துல, கொஞ்சம் விட்டு அவன் நம்ம வீட்டு செவுத்துல எழுதிட்டு போயிடுவான். ஒளியே, நறுமணமே, ஓடையே அப்படிலாம் எழுதி வச்சிருவான். அதுல என்ன பண்ண கோமாளித்தனமா இந்த எலெக்ஷன் டைம்ல என்ன பண்ணுவாங்க? இந்த கிருஷ்ணர் அர்ஜுனன் ரதத்துல, அர்ஜுனன் நிற்பாரு, கிருஷ்ணர் ரதத்துல உட்காந்துருப்பாரு.
அந்த மாதிரி இந்த தலைவரை வந்து கேண்டிடேட் இருக்காங்கல்ல, கேண்டிடேட் வந்து சிஎம் கேண்டிடேட் வந்து ரதத்துல உட்காந்துருப்பாரு, அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் ரதத்தில் நின்றுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி அதை வந்து பண்ணிடுவாங்க. என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. நீங்க தமிழ்நாட்டில் வந்து எல்லா கேலி கூத்தும் பார்க்கலாம். 5 வருஷம் ஆளே காணாது. எலெக்ஷன் டைம்ல வந்துடுவாங்க, எங்கிருந்தா வருவாங்க தெரியாது. ஆனா மக்களும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டே இருப்பாங்க. போலீஸ் பீப்புள். அதுக்கப்புறம் வந்து அதை செய்யற இதை செய்யறம்பாங்க, அதுக்கப்புறம் ஆளே காணாது. அதான் வந்து சாணக்கிய பண்டிதர் சொன்னார், விஸ்வாச நைவ கர்த்தவியம் சிசு ராஜகுலசச்ச. பெண்கள்கிட்டையும் அரசியல்வாதிட்டையும் நம்பிக்கை வைக்காதீங்க. இது நான் சொல்லல, சாணக்கிய பண்டிதர் சொல்லியிருக்காரு. என் மேல கோவிச்சு பிரயோஜனம். நீங்க கோவிக்கிறதுனா சாணக்கிய பண்டிதர் தான் கோவிச்சுக்கணும். ஏன் அப்படி சொன்னா நான் அவர்கிட்ட போய் தான் கேட்கணும். பெண்கள் கிட்டையும் அரசியல்வாதிட்டையும் நம்பிக்கை வைக்காதீங்க. சரி, அடுத்தது என்னது? அடுத்தது வந்து பிரகலாத் மகாராஜ் சொல்றார். அது படிச்சிட்டோம். அப்புறம் 5th ஸ்லோகா கிருஷ்ண யமால தந்திரம். அதுல சொல்லியிருக்கு, புண்ணியக்ஷேத்ரே நவத்வீபே பவிஷ்யாமி சச்சிசூதः. புண்ணியக்ஷேத்ரே நவதீபே. நவதீபம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ். எவ்வளோ பேர் போயிருக்கீங்க நவதீப், மாயாப்பூர்? போகாதவங்களாம் அடுத்து திரும்ப போகணும். லைஃப்ல ஒரு டைமாவது போகணுங்க. புண்ணியக்ஷேத்ரே நவதீபே. நவதீப் 9 தீவு இருக்கு கங்கை சுத்தி. அங்க வந்து பவிஷ்யாமி சச்சிசூதா. பவிஷ்யாமினா அவதரிக்க போறார். சச்சிசூதனா சச்சி மாதாவுடைய குழந்தையாக. கலியுகத்தில் சங்கீர்த்தன இயக்கம் தொடங்கப்படும் போது நான் சச்சி தேவியின் மகனாக அவதரிப்பது பகவானே சொல்றார். இந்த ஸ்லோகம் வந்து பகவானே சொல்றார் கிருஷ்ண யமால தந்திரத்துல. நான் வருங்காலத்தில் சச்சி தேவியின் மகனாக புண்ணிய ஸ்தலமான நவதீபத்தில் அவதரிப்பேன். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு. அடுத்து வாயு புராணத்தை சொல்லியிருக்கு. இதுவும் பகவானே சொல்றார், கலோ சங்கீர்த்தனாம்பே பவிஷ்யாமி சச்சிசூதக. கலியுகத்தில் சங்கீர்த்தன இயக்கம் தொடக்கப்படும் போது நான் சச்சி தேவியின் மகனாக அவதரிப்பேன். அதனாலதான் பிரபுபாத் சொல்லுவார் ஒரு கிளாஸ்ல, சங்கீர்த்தனா மூமெண்டோடைய யார் ஸ்டார்ட் பண்ணா லார்ட் சைத்தன்யான்னு சொல்லுவார். இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை யார் தொடங்குனா லார்ட் சைத்தன்யா. பிரபுபாத் நான் தொடங்கினேன்னு சொல்லல, அமெரிக்காவில் போய் அவர் தொடங்கினது அவர் தான். ஆனா எந்த இடத்துலயும் பிரபுபாத வந்து இந்த மூமெண்ட்டை நான் தொடங்கினேன்னு சொல்ல மாட்டார். திஸ் மூமெண்ட் இஸ் அத்தாரிட்டி வந்து லார்ட் சைத்தன்யம். சைத்தன்ய மகாபிரபு தான் இயக்கத்தை தொடங்கி வச்சாரு. அடுத்தது பிரம்ம யமால தந்திரம். அதுல சொல்லியிருக்கு, அதவாகம் தராதாமே பூத்வா மத் பக்தரு பத்ருக் மாயாயாம் ச பவிஷ்யாமி கலோ சங்கீர்த்தனாகமே. சில நேரங்களில் நானே சுயமாக பக்தனின் போர்வையில் இவ்வுலகில் அவதரிப்பேன். குறிப்பாக கலியுகத்தில் சங்கீர்த்தன இயக்கத்தை தொடங்குவதற்காக சச்சி தேவியின் மைந்தனாக அவதரிப்பேன். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு. அடுத்து அனந்த சம்ஹிதா. யேவ பகவான் கிருஷ்ணோ ராதிகா பிராணவல்லபஹ சுஷ்யத் யதோ ச ஜகநாதோ கௌர ஆசின் மகேஸ்வரி. இது வந்து லார்ட் சிவா சொல்றார். மகேஸ்வரினா உமா பார்வதி. ஸோ பார்வதிட்ட லார்ட் சிவா சொல்றார், ஓ மகேஸ்வரி, பரமபுருஷரும் சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ ராதையின் உயிருமான அந்த பகவான், பிரபஞ்சத்தின் படைத்தல் காத்தல் அழித்தல் இறைவனுமான பகவான் அப்போது கௌரங்கராக அவதரிக்கின்றார். அப்போ மகாதேவி சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, எல்லாம் எவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு. அதனால நம்ம சைதன்ய மகாபிரபு முழு கடலை ஏத்துக்கிறோம். சாஸ்திர பிரமாணம், ஆச்சாரிய பிரமாணம், சாஸ்திர பிரமாணம். அதனால கிருஷ்ணரை முழுமுதற் கடலை ஏத்துன்றோம், சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடலை ஏத்துன்றோம். யாராவது வந்து கேட்டாங்கன்னா, நீங்க ஏன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன்னு சொல்றேன். இதெல்லாம் சொல்லணும். இல்ல நான் இஸ்கான் போனேன் அங்க சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. அதுவும் கரெக்டு தான். ஆனா இஸ்கான்ல ஏன் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு சொல்றாங்க? சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பகவானே சொல்றார். எவ்வளவு ஸ்லோகத்தில் சொல்றாரு பகவத்கீதையில இல்லையா? எங்கெல்லாம் சொல்லியிருக்காரு நான் தான் முழுமுதற் கடவுள். இது வரைக்கும் யாரும் அப்படி சொன்னதே இல்லை. இயேசுநாதர் கூட அப்படி சொல்லல, நான் கடவுளின் குழந்தை தான் சொன்னார். நான் முழுமுதற் கடவுள்னு சொல்லல. ஐ ஆம் த சன் ஆஃப் காட், நான் இறைவனின் குழந்தை. அப்ப நாமெல்லாம் யாரு? நாமளும் இறைவனுடைய குழந்தை தான். அப்ப நாமளும் இறைவனுடைய குழந்தை தான், இயேசுநாதரும் இறைவனுடைய குழந்தை தான். அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவர் இறைவனுக்கு பிரியமான குழந்தை, அவ்வளவு ஒண்ணுதான் வித்தியாசம். ஒரு ஆச்சாரியர் இல்லையா? நம்ம வந்து கிருஷ்ணர் வேணான்னு வந்தவங்க. கிருஷ்ணர் நம்மளை தள்ளி விடல, நம்ம கிருஷ்ணரை விட்டு வந்துட்டோம்.
என்ன கிருஷ்ணன், நான் கிருஷ்ணர் ஆகணும்னு நினச்சி வந்துட்டோம். எல்லாருக்கும் ஜட உலகத்தில் ப்ரோப்பா சொல்லுவார், எவ்ரி லிவிங் என்டிட்டி வாண்ட் லார்ட் இட் ஓவர் திஸ் மெட்டீரியல் நேச்சர். ஒரு உயிர் வாழியும் இந்த ஜட உலகத்தை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறேன், கட்டுப்படுத்தணும், நான் அனுபவிக்கணும், நான் எஜமானனாக இருக்கணும், நான் கிருஷ்ணர் ஆகணும். கிருஷ்ணர் நிறைய கோபியோட நடனம் ஆடினா நான் ஏன் கொஞ்சம் பொண்ணோட டான்ஸ் ஆடக்கூடாது? இல்லை, எல்லாருக்கும் அந்த டெண்டன்சி இருக்கு இல்லையா, இந்த எண்ணம். சரி, கிருஷ்ணர் பாட்டுக்கு அவர் அந்த கோபியோட நடனம் ஆகிட்டு நான் பாட்டுக்கு பொண்ணோட டான்ஸ் ஆடுற என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த அனுபவிக்குங்கிற எண்ணம் இருக்கு. இந்த அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் ஜட உலகத்தில் நம்ம இருக்கோம். முக்கியமான காரணமே ரோப்பா என்ன சொல்றாரு, ஜீவாத்மா இந்த ஜட உலகத்துல திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறது காரணமே அதுதான், அனுபவிக்கணுங்கிற எண்ணம். எல்லா ஜீவன்களும் அனுபவிக்குது. ஒரு புழுவா இருந்தாலும் சரி, பூச்சியா இருந்தாலும், பறவைகள், விலங்கினங்கள், எல்லாருக்கும் பாருங்க அனுபவிக்கிற எண்ணம் இருக்கு. எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு, குழந்தை இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அனுபவிக்கிற எண்ணம் இருக்கு. எல்லா ஜீவனுக்குள்ளேயும் அனுபவிக்கிற எண்ணம் இருக்கு. ஆனா நாம அனுபவிப்பாளர் அல்ல, நாம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. கிருஷ்ணர் தான் பரம அனுபவிப்பாளர். போக்தாரம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம். எல்லா ஜீவராசி உற்ற நண்பன், மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல. சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மா மாம் சாந்தி மிருச்சதி. ஒருத்தர் இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவர் மலேசியா இருந்தாலும் சரி, மாயாப்பூர்ல இருந்தாலும் சரி, அல்லது மஸ்கட்ல இருந்தாலும் சரி, இதர் மலேசியா ஒரு மஸ்கட் ஆர் மாயாப்பூர், இந்த பூமியில் எங்க இருந்தாலும், அது மதுரையில் இருந்தாலும் சரி, ஆமா, அவர் கிருஷ்ணர் தான் உண்மையான அனுபவிப்பாளர், அவர் தான் எல்லாருக்கும் உற்ற நண்பன் அப்படின்னு நினைச்சா அவர் எங்க இருந்தாலும் அமைதியாகவும் சந்தோஷமா இருப்பார், பீஸ்ஃபுல்லா இருப்பார். வெளியில குண்டு போட்டு இருந்தாலும் அவர் பீஸ்ஃபுல்லா இருப்பார். டிவோட்டி பக்தருக்கு என்ன ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். டிவோட்டிக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் பக்தர்களுக்கு பிரச்சனையை மாட்டிக்கிறாங்க. டிவோட்டிக்கு ஒரு பிரச்சனை, பக்தனுக்கு பிரச்சனையே கிடையாது. அப்பயே நம்ம பிரச்சனை வரதா நினைக்கிறோம். என்ன, நாம் இன்னும் பக்தியில பக்குவம் ஆகல, அதனால பிரச்சனைகளை கண்டு பயந்துட்டு இருக்கோம், வருத்தப்படுறோம். இதெல்லாம் என்ன காரணம்? நம்ம இன்னும் மெச்சூர் ஆகலைன்னு அர்த்தம். நம்ம மெச்சூர் ஆகும்போது இதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது நம்மளை. சகுணான் சமிதி இதைதான் பிரம்மபூயாய கல்பது. தூய பக்தி தொண்டை பயிற்சி பண்ற பக்தனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரகலாத் மகாராஜுக்கு பிரச்சனையே இல்லையே, அவர் பாட்டு கூலா இருக்காரு. அங்க அப்படி தீ பத்தி எரியுது, எரிநகசிபு நெருப்புல தூக்கி போடுறாரு, அதுக்கு என்னத்தெல்லாம் பண்ணாலும் பிரகலாத் மாதிரி கூலா இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா. ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா பிரகலாத் தெரியும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இந்த உடம்பை அவர் என்னவெல்லாம் பண்ணலாம், இந்த உடம்பை நெருப்புல தூக்கி போடலாம், தண்ணியில போடலாம், விஷம் வச்சு கொல்ல என்ன பண்ணாலும் இந்த ஆன்மாவுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை இல்லையா? ஸோ அதனால இப்போ பாயிண்ட் என்னன்னா, சைத்தன்ய மகாபுருடைய கருணை அதுதான் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் மகாபுருடைய கருணை போய் சேரணும். அதுதான் பிரபுபார் செஞ்சார். உலகெல்லாம் இந்த சைத்தன்ய சரிதாமிரத டிரான்ஸ்லேஷன் பார்க்கணும். நீங்கள் இதில் இருக்கும், இதில் பிரபுபார் பயோகிராஃபியில் லீலாமிரதத்தில் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னார். ரொம்ப ஷார்ட் டைம் தான் கொடுத்தாரு. இந்த டைம்ல நீங்கள் முடிச்சே ஆகணுட்டாரு. முடியாது, நாங்கள் முடியாதுங்கிறது முட்டாள் அகராதிட்டார் பிரபுபார். இவ்வளோ நாளுக்குள்ளே எப்படி முடிக்க முடியினாரு? முடியாதுன்னா முட்டாள் அகராதினார். சரி, அப்படின்னா நீங்கள் எங்க கூட இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னாரு. நீங்கள் எங்க கூட இருங்க, அப்புறம் நீங்கள் பிக்சர்ஸ் எல்லாம் கொடுங்க, நாங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணுறோன்னு. எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி புக்கை பிரிண்ட் பண்ணார் பிரபுபாத். ஏன்னா பிரபுபாதா வந்து கௌரவாணி பிரச்சாரினே, சைதன்யாவுடைய போதனைகளை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். கௌரவாணி பிரச்சாரினி சைத்தன்யா அப்படியே சேனாதிபதி பக்தா பிரபுபாதம். ஸோ இப்படி நம்ம வந்து செக்லிஸ்ட்லாம் வச்சுக்கணும். ஏன் வந்து நம்ம கிருஷ்ணரை வந்து முழுமுதற் கடவுள்னு சொல்கிறோம்? அப்போ யாருமே சொல்லலை, சிவபெருமானோ பார்வதியோ கணபதியோ முருகரோ நான் தான் முழுமுதற் கடவுள், என்ன சொன்னீங்க, என் பக்தனாங்க, என்ன வழிபடுங்க, எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சிவபுராணத்திலேயோ இல்லை ஸ்கந்த புராணத்திலேயோ எங்கேயுமே சொல்லலை. ஆனால் கிருஷ்ணர் சொல்றாரு, ஐ ஆம் த சுப்ரீம் சோர்ஸ் ஆஃப் காட், நான் தான் முழுமுதற் கடவுள், என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை, மத்த பரதரம் நான் எத்கிஞ்சி ஜஸ்தி தனஞ்சியா அகம் சர்வஸ்ய பிரபோ. இந்த ஜட உலகம் ஆன்மீக உலகம் எல்லாம் என்று தான் தொடங்குது. பிதாகமசி ஜெகதோ, அகிலத்தோடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன் எல்லாம், பீஜமாம் சர்வபூதானம், அகிலத்தோட விதை நானே. எவ்வளவு சொல்லியிருக்காரு பாருங்க. அதனால மன்மனாபவ மத் பக்தோ, என் பக்தனா இருங்க. 2 தடவை சொல்றாரு இந்த ஸ்லோகம். எங்கெல்லாம் சொல்லியிருக்காரு மன்மனாபவ மத் பக்தோ? 9th chapter லாஸ்ட் வர்ஸ்.
9.34 மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாமேவேஷி யுக்தகம் ஆத்மானா மத் பராயணா. இது மாதிரி எப்போதும் உன் மனதில் என்ன நினைச்சிட்டு எனக்கு பக்தனா என்னை வழிபட்டா நீ கட்டாயம் என்ன வந்து அடைவாயின்னு சொல்றாரு. அப்புறம் 18 சாப்டர்ல அகைன் சொல்றாரு மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாமேவேஷி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. சத்தியம் பண்றாரு, நீ என்ன வழிபட்டு என் பக்தனா இருந்து என்ன நமஸ்காரம் பண்ணா சத்தியமா என்கிட்ட வந்துருவேன், ஏன்னா நீ எனக்கு பிரியமானவன்னு சொல்றாரு. வேற யாரும் அப்படி சொல்லியிருக்காங்களா கேரண்டியா? அப்புறம் கிருஷ்ணர் எல்லாம் பொறுமையா சொல்லிட்டு இருந்தாரு. பொறுமையா சொல்லிட்டு வர்றாரு, அர்ஜுனா நீ என் பக்தனாகணும் என்ன வழி பண்ணலாம்னு சொல்லிட்டு வர்றாரு. ஒருவேளை கிருஷ்ணருக்கு சந்தேகம் வந்துருது, இவ்வளோ சொல்லி நம்ம கேட்காம விட்டுருவோமோ. ஏன்னா பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கிறவங்க கிருஷ்ணன் மெதுவாக சொல்லிட்டே வர்றாரு, என் பக்தனாங்க என்னை வழிபடுங்க, எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, நான் உங்களை எல்லா பிரச்சனையும் விடுவிச்சிடுறேன், பயப்படாதீங்க எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஒருவேளை நம்ம கேட்காம போயிட்டா என்ன பண்றது? அப்போ கிருஷ்ணன் ஒரு வான் பண்றார் ஒரு ஸ்லோகத்துல, பச்சிதா சர்வ துர்காணி, இந்த ஜட உலகம் துன்பம் நிறைந்தது, மத் பிரசாதா தரிசசி, என் கருணையிலால் கடந்துடலாம். அதசேத்து அகங்காரா நாசோஷதி வினசதி, அதை விட்டு என்னை சரணையாம அகங்காரம் கொண்டு இருந்தாய் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்த இடத்துல வான் பண்றார். இந்த இடத்துல மட்டும் கிருஷ்ணா வான் பண்றார், எச்சரிக்கிறார். இந்த உலகம் துன்பம் நிறைந்தது, நீ அனுபவிச்சுட்டு இருக்க, ஒழுங்கா என்ன சரணடைச்சுட்டா நீ தப்பிச்சிடலாம். அதை விட்டு நான் ஏன் கிருஷ்ணர் சரணடைன்னு அகங்காரம் கொண்டு வந்தா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. 18 சாப்டர் ஸ்லோகம் மறந்துடுச்சு, நம்பர் மறந்துடுச்சு, 18 அத்தியாயம், மேபி 56 ஆர் சம்திங். கிருஷ்ணன் சொல்றாரு, அகங்காரம் கொண்டு இருந்த உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதனால இங்க எல்லா எவிடன்ஸ் இருக்கு. இங்க பகவானே சொல்றாரு பகவத்கீதையில, நான் தான் முழு முதற் கடவுள். அப்புறம் பாகவதத்துல அவர் பக்தர்கள் சொல்றாங்க, கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள். பிரம்மதேவர், மகாதேவர், பிரகலாதர், பீஷ்மர், வியாசர், சுகதேவ கோஸ்வாமி, மைத்ரேயர், விதுரர், இவ்வளவு பேர் அவங்க அனுபவிச்சு சொல்றாங்க. கிருஷ்ணரை முழு முதற் கடவுளா உணர்ந்து, ஹோல் பாகவதம் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ரியலைசேஷன். பாகவதம் வந்து ரியலைசேஷன், பகவத்கீதை வந்து கிருஷ்ணருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், கிருஷ்ணர் உபதேசம் பண்ணியிருக்கார். பாகவதம் பக்தர்களுடைய அனுபவம் சொல்லியிருக்கு, அனுபவம் பேசுது பாகவதத்தில். பக்தருடைய அனுபவம், அவங்களுடைய ரியலைசேஷன், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி கிருஷ்ணரோட அவங்க அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க, இதெல்லாம் பாகவதம். சைத்தன்ய சரிதாமிரதாசம் ரியலைசேஷன், சைத்தன்ய சரிதம் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். சைத்தன்ய சரிதாமிரதம் அந்த கிருஷ்ண பக்தியை நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்ணி ஆனந்தம் அனுபவிக்கிறது. ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதஸ்தா, ஆனந்தாம்புதி வர்தனம், ரைட். ஸோ அதனால இங்க ஃபுல்லா இந்த சாப்டர் ஃபுல்லா வந்து செகண்ட் சாப்டர் ஃபுல்லா சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான முழு முதற் கடவுள் அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணியிருக்கு. அது எப்படி தொடங்குறாரு சைத்தன்ய சரிதாமிரத்துல, இந்த கடவுள் எப்படி உணர்றதுன்னு கேள்வி வரும். கடவுள் எப்படி உணரலாம், கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் எப்படி உணர்றது? இப்போ பாகவதம் சொல்லியிருக்கு 3 விதத்துல கடவுளை உணரலாம். வதந்தி தத் தத்துவ விதஸ் தத்துவம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தே. அவர் பிரம்மமா உணரலாம், பரமாத்மா உணரலாம், பகவானா உணரலாம். பிரம்மத்தை உணர்றதுன்னா என்னது? ஏன் கடவுளை பிரம்மமா யார் நினைப்பாங்க? யார் கடவுளை பிரம்மமா நினைக்கிறாங்க? கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறவங்க மாயாவாதிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள். அவங்க என்ன நினைக்கிறாங்க? கடவுள் எங்கு வியாபிச்சிருக்காரு, அவர் இல்லாத இடம், அவர் இல்லாத இடமே இல்லை, அவர் எல்லா பக்கம் இருக்காரு. அப்படி கடவுளை உணரலாம். எல்லா பக்கம் பார்க்குற இடத்துல எல்லாம் கடவுளை உணரலாம். எல்லாமே அவர்கிட்ட இருந்தா தோன்றியது, அவர் தோன்றா உருவத்தில் எங்கும் இருக்கிறார். ஆமா, அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் காண்பதெல்லாம் கடவுள். சர்வம் கலோயிதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மம் தான். இங்க காணக்கூடிய எல்லாம், நீங்க ஒரு பிரம்மம், நான் ஒரு பிரம்மம், அந்த மரம் ஒரு பிரம்மம், செடி ஒரு பிரம்மம், கொடி ஒரு, எல்லாம் பிரம்மம். பிரம்மம்னா என்னது? நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. இப்படி வந்து கடவுளை உணரலாம். இது வந்து ஞானிகள்லாம் இப்படி கடவுளை உணர்வாங்க. யோகிகள் எப்படி கடவுளை உணர்வாங்க? அவரை பரமாத்மாவை தியானிப்பாங்க. அவர் வந்து பரமாத்மா எல்லோரும் இதயத்தில் இருக்காரு அப்படின்னு தியானிப்பாங்க. பக்தர்கள் எப்படி கடவுளை உணர்வாங்க?
அவர் பகவான், முழுமுதற் கடவுள், சச்சிதானந்த விக்கிரகா. அப்போது இதில் எது பெஸ்ட்டுன்னு, எது வந்து சிறந்தது, எது சுலபமானது, எது வந்து ரொம்ப அழகானது, ஈஸியானது இல்லையா? நமக்கு என்ன சொல்லி கொடுத்தா கொஞ்சம் புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் வேண்டாம், அது மாதிரி ஈஸியாக இருக்கணும். எது கொடுத்தாலும் ஈஸியாக இருக்கணும். எல்லாமே எல்லாம் சுலபமாக இருக்கணும், ஷார்ட்கட்டில் முடிக்கணும், ஈஸியாக பண்ணணும் இல்லையா? எல்லாம் அதான் விரும்புவாங்க. ரொம்ப கஷ்டப்படலாம் இருந்த நேரம் இல்லை. பிரம்மவாதிக்கு மாயாவாதிக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. பிரம்மவாதிங்கிறவங்க கடவுளுக்கு உருவம் கிடையாது, பிரம்மமா இருக்கிறவரு, அவர் தோன்றா உருவில் இருக்காரு. இதுதான் மாயாவதின்னு சொல்றாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, பிரம்மவாதி ஏத்துக்கலாம். ஏன் பிரம்மவாதி ஏத்துக்கலாம்னா, அவங்க கிருஷ்ணரை உருவமற்ற தன்மையில வழிபடுறாங்க. ஆனால் மாயாவதி ஏன் ஏற்றுக்கூடாதுன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாருன்னா, மாயாவாதி கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றது மட்டும் இல்லை, அவருடைய பகவானுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றது மட்டும் இல்லை, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்றாங்க, கடவுள் ஒரு உருவம் எடுத்துக்கிறாரு இந்த பூமியில வரும்போது, அவர் நம்மள மாதிரி ஒரு உருவம் எடுத்துக்கிறாரு. அப்புறம் இல்லை, அது வந்து பிரம்மவாதின்னு சொல்லுவான். இப்போ பிரம்மவாதி மாயாவாதியோடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடலெல்லாம் ஆத்மா. அப்புறம் எல்லாமே பிரம்மத்திலேருந்து வந்தது. சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்தில் தோன்றியது, எல்லாம் பிரம்மத்தில் முடியுது. நானும் பிரம்மம் தான். நான் இந்த உடம்பு எடுத்திருக்கேன், ஆத்மா இருக்கு இல்லையா, ஆத்மா தான் பிரம்மம். இந்த பிரம்மம் உடல் எடுத்துட்டு இருக்கு. இந்த உடலை விட்டோடனே அந்த பிரம்மத்தோட ஒன்றாயிடணும். அப்புறம் இந்த பிரம்மம் அந்த பிரம்மாலே எல்லாம் பிரம்மம் தான். நான் இந்த உடலை விட்டுட்டேன்னா நான் அந்த கடவுளோடு போய் கலந்துடுவேன், அந்த பிரம்மத்தோடு போய் கலந்துடுவேன். அதுக்கப்புறம் இந்த பிரம்மம் அந்த எல்லாம் ஒரே பிரம்மம் தான். இதுதான் பிரம்மவாதம். இல்லை இருங்க சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். பிரம்மவாதிக்கு மாயாவாதிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான். நான் இந்த உடலை விட்டதும் கடவுளோடு ஒன்றாயிடுவேன்னு. ஆனால் மாயாவாதியை பொறுத்த மட்டும் அவங்கள ஏற்றுக்க முடியாது. பிரம்மவாதி கூட ஏற்றுக்கலாம். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், என்ன பிரம்மமாக கூட அணுகலான்னு சொல்கிறார். பகவத்கீதை என்ன சொல்கிறாரு, அர்ஜுனன் கேட்டார் 12.1 12ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்டார், கிருஷ்ணா, உங்களை தோன்றா உருவத்தில் வழிபடுறவங்க இருக்காங்க, உங்களை இந்த ரூபத்தில் வழிபடுறவங்க இருக்காங்க, இது ரெண்டு பேர்ல யார் பக்குவமானவங்கன்னு கேட்டார். பாருங்க, நம்மளுடைய சந்தேகம்லாம் அன்னைக்கே அர்ஜுனன் கேட்டார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் கேட்டாரு, உருவ வழிபாடு பண்றவங்க சிறந்தவங்களா, அருவ வழிபாடு பண்றவங்க யார் பக்குவமானவங்க? இப்போ பகவான் ஆன்சர் பண்றாரு, ரெண்டு பேருமே ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க தான். ரெண்டு ரூபத்திலே என்ன அடையலாம், என்ன உருவம் இல்லாத தன்மையிலே அடையலாம், அருவமாவும் என்ன அடையலாம், அணுகலாம், பகவானாவும் என்ன அணுகலாம். ரெண்டு பாதையுமே ஏற்றுக்கொள்ள தகுந்ததுதான். பிரம்மமாவும் பகவானை உணரலாம், முழுமுதற் கடவுளாம் பகவான்கிட்ட வரலாம். அந்த ரெண்டுல வந்து அந்த பிரம்ம பாதை வந்து ரொம்ப கஷ்டமானது. கிளேஷோ அதிகரஸ்தேசம் அவ்யக்தா சத்த சேதசம் அவ்யக்தாகி கதிர் துக்கம். பகவான் என்ன சொல்றாரு, என்ன உருவமற்ற தன்மையில உணர்றது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கடினமானது. அந்த பாதைந்து விழக்கூட வாய்ப்பு இருக்கு, வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயம் என்ன இந்த உருவத்தில் வழிபடுறவங்க பக்குவமானவன்னு சொல்றாரு. அப்போ பிரம்மவாதிகளை பொறுத்த வரைக்கும், பிரம்மவாதிகள் மாயாவாதிகள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஈக்குவலா டிராவல் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்க, ரெண்டு பேருமே இந்த உடலை விட்டா கடவுள் ஆயிடலாம்னு சொல்றாங்க, ரெண்டு பேருமே இறைவனோடு ஒன்னாயிரலாம்னு சொல்றாங்க. ஆனா மாயாவாதிகள் வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, மாயாவாதி கிருஷ்ண அபராதின்னு சொல்றாரு. ஏன் மாயாவாதி கிருஷ்ண அபராதினா, அந்த மாயாவாதி இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த பிரம்மம் இந்த பூமியில வருது, நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்குது, அது சில லீலைகள்லாம் பண்ணுது, திரும்பி இந்த உடலை விட்டு அது பிரம்மம் ஆயிடுது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ் கம்ப்ளீட்லி ராங். கிருஷ்ணர் நம்மள மாதிரி உடம்பு எடுத்துக்கிறாரு. நம்ம உடலுக்கும் கிருஷ்ணர் உடலுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நம்ம உடம்பு வந்து இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது, நம்ம உடம்பு பௌதிகமானது. கிருஷ்ணனுடைய உடல் சச்சிதானந்த விக்கிரகா, அவர் தன் சொந்த சரீரத்தோட இறங்கி வரதா சொல்றாரு பகவத்கீதையில. அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சாமதிஷ்டாப்தி சம்பவாமி ஆத்மமாயா. இப்போ எனக்கு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இருக்கோம்ல, நம்ம உடம்புல இருந்து ஆத்மா பிரிச்சிடலாம். இந்த உடம்பு வேற, ஆன்மா வேற, நம்முடைய பேர் வேற, உடம்பு வேற, ஆன்மா வேற. ஆனா கிருஷ்ணருடைய நாம ரூபம் ஆன்மா எல்லாம் ஒண்ணுதான். கிருஷ்ணரையும் அவர் ஆன்மாவையும் பிரிக்க முடியாது, கிருஷ்ணரையும் அவர் நாமத்தையும் பிரிக்க முடியாது. ஏன்னா எல்லாம் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகமானது. அதனால கிருஷ்ணா இங்க வரும்போது நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்கிட்டாருங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். அவர் நம்மள மாதிரி உடம்பு எடுத்துக்கல, அவர் அதே சரீரத்தோட இறங்கி வர்றாரு.
அந்த தெய்வீகமான சரீரத்தோட வராரு. பகவான் இங்கே அவதரிக்கும் போது நம்மள மாதிரி உடம்பு எடுத்துக்கல, அவர் அதே ஆன்மீக சரீரத்தோட வர்றார். சம்பவாமி ஆத்ம மாயையா, தன் சொந்த சரீரத்தில் வர. நம்மளாம் வாடகை சரீரம் வாங்கியிருக்கோம். இந்த சரீரம் வாடகை தான், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலி பண்ணணும் இல்லையா? நம்ம ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருந்தால் சொல்லுவான், இவ்வளோலாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, உங்கள் அக்ரிமெண்ட் முடிய போது கொஞ்சம் இடத்த காலி பண்ணுறீங்களாம்மா. அந்த மாதிரி இந்த உடம்பு வந்து பிறக்கும் போது இறப்பு தீர்மானிக்கப்பட்டாச்சு. குறுகிய காலம் தான் இந்த உடம்புல தங்கியிருக்கோம். ஒரு நாள் இந்த உடலை விட்டாகணும். ஏன்னா இந்த சரீரம் பௌதிகம், கிருஷ்ணருடைய சரீரம் ஆன்மீகம். அவர் எப்போ இந்த பூமியில் வந்தாலும் தன் ஆன்மீக சரீரத்தோடு வர்றாரு. அவர் பௌதிகமான சரீரம் ஏற்றுக்கொள்றதே இல்லை. அதனால தான் மாயாவாதி கிருஷ்ண அபராதி. சைதன்ய மகாபிரபு 2 தடவை வான் பண்றார். மாயாவாதி பாஷிஷுள்ளே ஹோய் சர்வநாஷ். மாயாவாதிட்டு போய் கேட்டீங்க, இருக்கிற பக்தியும் போயிடும். கொஞ்சம் நெஞ்ச பக்தி இருக்குது, ஆனா மாயாவதிட்டு போய் கேட்டா அது இருக்கிற பக்தியும் போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அபராதம் பண்ணுவாங்க. கிருஷ்ணரை வந்து அவர் உடம்பு பௌதிகமானது, அவர் செயல்கள்லாம் பௌதிகமானது, அந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளுக்கு இருக்கிற பக்தி இல்லாமல் பண்ணிடுவாங்க. சரி, அப்போ பகவானை வந்து இந்த 3 விதத்துல உணரலாம். பிரம்மம், பரமாத்மான், பகவான். ரொம்ப என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு? சூரியனை உதாரணமா கொடுக்குறாரு இல்லையா? இப்போ சூரியன் இருக்கு அப்படிங்கிறது எப்படி உணர்றது? எங்க வெளிச்சம் இருக்கோ, வெளிச்சமும் அந்த உஷ்ணம், சூரியனுடைய வெளிச்சம் உஷ்ணம் நம்ம மேல பட்டா சூரியன் இருக்கு. அது கூட ஒரு நாலேஜ் தான். கரெக்ட். இந்த சூரியன் எப்படி உணர்ந்தேன்? நான் வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தேன், ஜன்னல் வழியா வெளிச்சம் வந்தது, சூரியன் வந்துருச்சு இல்லையா? இது உணர்றது தான். அதுக்கப்புறம் இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு அடுத்த கேள்வி. இந்த வெளிச்சம் உஷ்ணம் எங்கிருந்து வருது? சூரியன் இருந்து வருது. அப்ப அந்த சூரியன் இங்க இருக்க ஒரு வட்டம் தெரியுது, இந்த சூரிய வட்டம். அந்த சூரிய வட்டத்திலிருந்து அந்த வெளிச்ச உஷ்ணம் வந்தது. இது அடுத்த லெவல். ஸோ முதல்ல வெளிச்சத்தை வச்சே சூரியனை உணர்ந்தது, அதுக்கப்புறம் இந்த சூரிய வட்டத்தை வச்சு சூரியனை உணர்ந்தது. அதுக்கப்புறம் அது கூட போதாது, இந்த வெளிச்சத்தை வச்சு சூரியனை உணர்றது முழுமையான அறிவு இல்லை. அந்த ஒளி வட்டத்தை வச்சு சூரியனை உணர்ந்தது முழுமையான அறிவு இல்லை. அந்த சூரிய கோளம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, அங்கே ஜீவராசிகள் இருக்காங்களா, அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துறது யாரு, இதுதான் முழுமையான அறிவு. அங்க சூரிய தேவன் விவசாயம் இருக்காரு, அங்க நிறைய உயிர்வாழிகள் இருக்காங்க, சூரிய தேவன் எவ்வளவு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு டிராவல் பண்றாரு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் முழுமையான அறிவு. அந்த மாதிரி தான் பிரம்மத்தை உணர்றதும், பரமாத்மா உணர்றதும், பகவானை உணர்றதும். கடவுளை பிரம்மமா உணரலாம், ஆனா அது முழுமையான அறிவு இல்லை. பரமாத்மா உணர்றதும் முழுமையான அறிவு இல்லை. கிருஷ்ணரே பகவானா உணர்றதான் முழுமையான அறிவு. அதனால இந்த 3 பேர்ல பக்தர்கள் தான் சிறந்தவங்க. இன்னொன்று என்னன்னா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஞானி, அதாவது ஞானி, யோகி அண்ட் பக்தா. ஒரு ஞானிக்கு வந்து கடவுளை பிரம்மமா மட்டும்தான் உணர முடியும். ஒரு யோகிக்கு வந்து கடவுளை பரமாத்மா மட்டும்தான் உணர முடியும். ஆனா ஒரு பக்தனுக்கு பகவானை எங்கும் பார்க்க முடியும், அவரால் இதயத்திலேயே பார்க்க முடியும், அவரை முழு கடவுளாம் பார்க்க முடியும். அப்ப யார் பெஸ்ட்? அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ பிரகலாத் மகாராஜ் பார்த்தாரு, அந்த தூண்லயும் கிருஷ்ணர் இருக்காருன்னு. அவர் உருவத்துல மட்டும் கிருஷ்ணரை பார்க்கல, அவருடைய பக்தியினுடைய பக்குவத்தினால பிரகலாதனால எல்லா பக்கம் கிருஷ்ணரை பார்க்க முடிஞ்சது, இதயத்திலையும் பார்க்க முடிஞ்சது, அந்த தூண்லையும் பார்க்க முடிஞ்சது. அது பிரகலாத் மகாராஜ் டாப் மோஸ்ட் டிவோட்டி. பக்தராஜ் பிரகலாத் மகாராஜ் கி பாருங்க. அவர் தூணுக்குள்ளே கிருஷ்ணர் இருக்காருனாரு, இதயத்திலயும் பகவான் இருக்காருனாரு, அவர் கோயிலையும் பகவான் இருக்காரு, எல்லா பக்கமும் பகவான் இருக்காரு. அப்போ பக்குவமான பக்தர்களால பகவானை எல்லா பக்கமும் பார்க்க முடியும். ரசோகம் அப்சு கவுந்தேயா, தண்ணின் சுவையும் நானே, சந்திர சூரிய வெளிச்சமும் நானே, மண்ணின் மனமும் நானே. சொல்ற இல்லையா கிருஷ்ணா? மண் வாசனை, இந்த மழை பெய்யும்போது மண்ணுக்கு ஒரு வாசனை இருக்கும், அதுவும் நான் தான் சொல்றாரு கிருஷ்ணா. நீரின் சுவை, தண்ணி குடிக்கும்போது டேஸ்ட் இஸ் கிருஷ்ணா. இவன் ப்ராப்பர் ஒரு படி மேல போய் சொன்னாரு, இவன் நீங்க விஸ்கி குடிச்சாலும் டேஸ்ட் இஸ் கிருஷ்ணான்னு. யார் அந்த டேஸ்ட் கொடுக்குறா? கிருஷ்ணா. பாருங்க ப்ராப்பர் எப்படிலாம் கனெக்ட் பண்ணுவார். தண்ணீரின் சுவையும் நானே, சந்திர சூரிய வெளிச்சமும் நானே. அதனால ஒரு பக்தரால எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை உணர முடியும், எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை பார்க்க முடியும். அதனால டிவோட்டி தான் பக்குவமானவங்க. யோகிகள் ஞானிகளோட பக்தர்கள் தான் கிருஷ்ணரை உள்ளவாறு உணர முடியும். அப்புறம் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு
ஒரு லெக்சர்ல நான் கேட்டேன், ஒரு ஒரு பிரபு சொல்லியிருந்தாரு, காட் இஸ் அ பர்சனல், காட் இஸ் ஆல்சோ இம்பர்சனல். அப்ப நம்ம காட் இம்பர்சனல் சொல்றது வந்து ராங் இல்ல. ஆமா, தப்பு இல்லை. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றது தப்பு இல்லை. ப்ரோபாட்ட வந்து கேட்டாங்க, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமான்னு சொன்னார். கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா ஆமா, நம்மள மாதிரி உருவம் இல்லை. அதான் ப்ரோபாட் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவார். கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்களே, ஆமா கடவுளுக்கு உருவம் இல்லை, நம்மள மாதிரி உருவம் இல்லை, அவர் ரூப சச்சிதானந்த விக்கிரகா. அப்போ இங்க கிருஷ்ணரை கிளியர் பண்றாரு, அவர் உருவம்லாம் தன்மையில அணுகலாம். இப்போ ஞானிகள் என்ன பண்றாங்க, கடவுளை வந்து தோன்றா உருவத்தில் தியானம் பண்றாங்க. தியானம் பண்ணி என்ன ஆவாங்க, அந்த பிரம்ம ஜோதிக்கு போவாங்க. பிரம்ம ஜோதிங்கிறது என்னது, இங்க சைத்தன்ய சரிதாமத்தை சொல்றாரு, கிருஷ்ண வந்து பகவானுடைய உடலின் ஒரு தேஜஸ், பகவானுடைய உடலினுடைய தேஜஸ். பிரம்மநோகி பிரதிஷ்டாகம் சொல்றாரு கிருஷ்ணா. அந்த பிரம்மத்துக்கும் ஆதாரம் நானேன்னு சொல்றாரு. அப்போ யோகி ஞானிகள் எங்க போவாங்க, அந்த பிரம்மத்துல போயிருப்பாங்க. அந்த பிரம்மத்துல இருந்ததுனால கிருஷ்ணரோட ஒன்னாயிட்டு தான் அர்த்தம் இல்லை. அது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து கொஞ்சம் வகுப்பு தத்துவார்த்தமா தான் இருக்கும், நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கணும். பிரம்மத்தோட போயிட்டதுனால கிருஷ்ணர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு பிரபுபாத் என்ன உதாரணம் கொடுக்குறாரு, மாயாவதி சொல்லுவான். மாயாவதி என்ன சொல்லுவாருன்னு சொல்றாரு பிரபுபாதா வந்து, நதிகள்லாம் போய் கடல்ல கலந்துட்டா அப்புறம் எது நதி கடல் எல்லாம் ஒண்ணு தானே. நதி எல்லாம் போய் கடல்ல கலந்துருது. அதுக்கப்புறம் இது வந்து நதி தண்ணி கடல் தண்ணின்னு இல்லை, எல்லா தண்ணியும் ஒன்னாயிடுது. அந்த மாதிரி எல்லாரும் பிரம்மம் ஆயிட்டா அப்புறம் இந்த பிரம்மம் அந்த எல்லாம் ஒரே பிரம்மம், சர்வம் கலோ இந்த பிரம்மம். அவங்க அருவவாதிகள் மாயாவாதிகள். ஆனா பிரபுபாத் என்ன சொல்றாரு, நதிகள்லாம் கடல்ல போய் கலந்தாலும் அந்த கடல்ல உயிரினங்கள் தனிச்சுதான் இருக்கு, எல்லாம் ஒன்னாயிடல. இப்போ நதியில இருந்து மீன் போகுது, நதியில இருக்கிற மீன் போய் கடல்ல கலக்குது. அதனால இந்த மீன் கடவுளோட ஒன்னாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது கடல்ல போனா அந்த மீன் தனிச்சுதான் இருக்கு இல்லையா. இன்னொரு உதாரணம் என்ன தருவாரு, பச்சை கிளி வந்து ஒரு மரத்துல போய் உட்காருது. அந்த மரமும் பச்சையா இருக்கு, கிளியும் பச்சையா இருக்கு. அதனால மரத்தோட ஒன்னாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை, அந்த மரத்துலயும் அது கிளி தனித்து தான் உட்காந்துருக்கு இல்லையா. அதனால different entity, but that merging பேச்சுக்கு இடம் இல்லை. there is no meaning of merging. அந்த கடவுளோடு ஒன்னாகிற பேச்சுக்கு இடம் இல்லை. இண்டிவிஜுவாலிட்டி, we never lost our individuality. அது கிருஷ்ணர் தெளிவா சொல்லிட்டார் 2ஆம் அத்தியாயத்திலேயே. நத்தேவாகம் ஜாதுநாசம் நத்மம் நேமே ஜனாதிபானா சைவன பவிஷ்யாம சர்வே வயமதம் பரம். அர்ஜுனா, நீயோ நானோ இங்க இருக்கிற மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் ஒண்ணு இல்லை, எதிர்காலத்தில் இல்லாம இருக்க போறதும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம், 3 நபர் 3 காலம், 3 person and 3 tense. first person, second person, third person, past tense, present tense, future tense. கிருஷ்ணா பாருங்க எவ்வளவு அழகா கவர் பண்ணிருக்காரு. 3 நபரையும் சொல்லிட்டாரு, 3 காலத்தையும் சொல்லிட்டாரு. அப்ப முன்னையே நம்ம எல்லாம் இருந்திருக்கிறோம், இப்பயும் இருக்கிறோம், இனி ஃபியூச்சர்ல இருக்க போறோம். அப்படின்னா இந்த யுத்தத்துக்கு அப்புறம் எல்லாம் கிறிஸ்தோட போய் சேர்ந்துருவாங்க, அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த இண்டிவிஜுவாலிட்டி வந்து பிரேக்கே ஆகாது, அந்த தனித்தன்மை இழக்கவே இருக்காது. பகவானுடைய தனித்தன்மை என்னைக்கு இழக்காது. ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பரமாத்மா பரமாத்மா தான், பிரம்மம் பிரம்மம் தான், பரபிரம்மம் பரபிரம்மம் தான். அதனால அர்ஜுன் சொன்னார் பரம் பிரம்மன். கிருஷ்ணர் நாட் ஆர்டினரி பிரம்மம், கிருஷ்ணர் பரபிரம்மம். ஆமா ஆமா, எல்லா ஜீவன்களும் ஆன்மீக லோகத்திலிருந்து வந்தவங்க தான். இங்க இருக்கிற எல்லாம் நம்ம எல்லாருமே கிருஷ்ணால இருந்து வந்தவங்க தான். கோலா வந்து ஏன் இங்க வந்தோம், ஏன் கோலாவில இருந்து இங்க வந்தோம்? ப்ரோபா என்ன சொல்றாரு, we are misusing our free will. நம்ம சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணோம். இப்ப அப்பா உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு, நீங்க ஸ்கூலுக்கு போகலாம், உங்களுக்கு ஒரு காடி வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்க ஸ்கூலுக்கு போக காடி எடுத்துட்டு வேற எங்க போனா என்ன பண்ண முடியும், அந்த காடி வாங்கி வச்சிருவாரு, அவ்வளவுதான் இல்லையா. எனக்கு அப்பா சுதந்திரம் கொடுத்துருந்தாரு, எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு ஸ்கூலுக்கு போறதுக்கு காலேஜ் போறதுக்கு. நான் ஸ்கூலுக்கு போகும்போது சினிமா தியேட்டருக்கு போனா அவர் என்ன பண்ணுவாரு, காரை பிடுங்க வச்சுட்டு நீ வந்து நடந்தே போன்னு சொல்லுவார், இல்லை நான் கூட ஒன்று ட்ராப் பண்றேன். அப்ப என்னாச்சு, என்னுடைய சுதந்திரத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணேன் இல்லையா. இப்ப அரசாங்கம் இருக்கு, கவர்மெண்ட் வந்து நம்ம ரூல் கொடுத்துருக்கு, நீங்க கார் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம், ஆனால் தேர் ஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு, யார் வேணாலும் கார் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம். பட் கவர்மெண்ட்டுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, நீ இப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும், ஒன்வேல போகக்கூடாது, இங்க பார்க் பண்ணக்கூடாது, இவ்வளவு ஸ்பீட்ல போகக்கூடாது. அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் நமக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கு, சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அது எதுக்காக, அவருக்கு சேவை பண்றதுக்காக. நான் ஏன் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், நான் ஏன் இஷ்டப்படி இருப்பேன்னா அதுக்கு அந்த இடம் பொருந்தாது, அங்க அப்படி இருக்க முடியாது. கோலோ உந்தாவனத்துல எல்லாரும் கிருஷ்ணருடைய சேவைக்காக தான். அதுல சில ஜீவாத்மாக்கள் வந்து நான் ஏன் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண நான் அனுபவிக்க நினைக்கும் போது கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைக்க வேண்டியதாகுது. இல்லாட்டி இந்த உலகத்தை படைக்கணும் கிருஷ்ணருக்கும் டிசைர் கிடையாது. நம்மளால இங்க போட்டு ஃப்ரை பண்ணணுங்கிறதெல்லாம் கிருஷ்ணருக்கு என்ன இல்லை.
இப்போது மலேசியாவிலேருந்து ஒரு கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ஸ்டேட்டை வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சவுத் மலேசியாவில் ஒரு புது ஸ்டேட் வரப்போகுது. அந்த புது ஸ்டேட் வரப்போகுதுன்னா அங்கே மெடிக்கல் காலேஜ் வரும், அப்புறம் காலேஜஸ் வரும், யூனிவர்சிட்டிஸ் வரும், ஹாஸ்பிட்டல்ஸ் வரும், கூடவே ஒரு ஜெயிலும் வரும், பிரைசன். அப்போ ஒருத்தருக்கே ஏன் புது சிட்டி தானே எதுக்கு ஜெயிலெலாம் கொண்டு வரீங்க கேட்பாங்களா? ஏன் ஜெயில் வருது? அங்கே கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸை மீறவங்களும் வருவாங்க, அவங்கள ஜெயிலில் போடணும். அது பனிஷ் பண்ணுங்கிற எண்ணம் இல்லை, அவங்க திருந்தணுங்கிறதுக்காக தான். அந்த மாதிரி தான் கிறிஸ்டியன் ஜட உலகம் படித்தது நம்மளை தண்டிக்கிறதுக்கு இல்லை, நம்ம திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கதா பிரபுபா சொல்கிறார். பிரபுபா என்ன சொல்கிறார்? தெளிவு எழுதியிருக்காரு பகவத்கீதையில், நிறைய இடங்கள் எழுதுறாரு பிரபுபா. என்ன சொல்கிறாரு? பகவான் இந்த உலகத்தை படைத்ததுக்கு திட்டம் இருக்கிறது. பகவான் திட்டம் என்னன்னா ஜீவாத்மா திரும்பி தங்கிட்ட வரணுங்கிறதுக்காக இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் அவரை மறந்து இருக்கணும், யாரெல்லாம் கிருஷ்ணரை மறந்து இருக்கணும், யாரெல்லாம் கிருஷ்ணர் விட்டு விலகி இருக்கணும், யாரெல்லாம் கிருஷ்ணர் வேண்டாம் அப்படிங்கிறாங்களோ அவங்களுக்காக இந்த உலகம். அது கூட அப்படி விட்டுறல பகவான். அவர் வந்து சாய்ஸ் கொடுக்குறாரு, சான்ஸ் கொடுக்குறாரு மீண்டும் அவர்கிட்ட வர்றதுக்கு. அதனாலதான் அவர் இங்க இறங்கி வர்றாரு. ஏன் கிருஷ்ணன் இங்க இறங்கி வரணும் அவசியமே இல்லையே. ஏன்னா அவர் ஆன்மீக உலகத்தில் அவருக்கு ஒன்றும் இல்லையா? நம்ம ஆஃபரிங் பண்ணி தான் அவர் சாப்பிட்டு தான் அவர் பசியாறணுமா? லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமா, ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் இங்க பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் ஏன் வர்றாரு? நான் காரணம் கர்ணம் செவித்ததே, காரணமற்ற கருணையினால் இங்க வர. ஏன்னா நம்ம எல்லாம் பகவானுடைய குழந்தைங்க, ஐயோ என் குழந்தைங்க என்னை விட்டு போய் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு கருணையோட இறங்கி வர்றாரு. ஸ்ரீ கோலோ விருந்தாவில் எல்லா ஜீவாத்மாவும் தாட்டு வர்றாரு. எல்லா ஜீவாத்மா பகவான் சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில ஜீவாத்மாக்கள் அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா வி ஆர் நாட் லிபரேட்டட் சோல். 2 ஜீவாத்மா இருக்கிறதா சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. ஷர அக்ஷரே வச்ச நித்திய சித்தா நித்திய பத்தா. சில ஆத்மாக்கள் வீழ்ச்சி அடைய மாட்டாங்க, அவங்க எட்டர்னலா பகவான் சேவை பண்ணுவாங்க. சில ஆத்மாக்கள் வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. அப்படி வீழ்ச்சி அடைகிற ஆத்மாக்கள் இங்க வர்றாங்க. அதனால இங்க வந்துட்டவங்களுக்கு திரும்ப அழைச்சின்னு போகணும் இல்லையா? அதுக்கு வேண்டி கிருஷ்ணரும் ஆச்சாரியரும் வராங்க. யுகம் தோறும் பகவான் வர்றாரு. இங்கிருந்து திரும்ப போயிட்டா வாய்ப்பு இல்லை. இங்கிருந்து திரும்ப போனா இப்போ ஒரு ஜீவா, இப்போ நம்ம இங்க வந்துட்டோம், இங்க வந்துட்டா 100% பியூரிஃபை ஆகாம திரும்ப போக முடியாது. 100% பியூரிஃபை ஆகணும். 100% பியூரிஃபைன்னு என்னது? பொய் அகங்காரமே இருக்கக்கூடாது. உண்மையான அகங்காரம் நான் கிருஷ்ணருடைய சேவகன், பொய் அகங்காரம் நான் இந்த உடம்பு. இந்த பொய் அகங்காரத்தை விடணும், விட்டுட்டு நான் கிருஷ்ணருடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன் அப்படிங்கிற மனப்பான்மை வளரணும். அப்புறம் இந்த பௌதிக குணங்கள்லாம் போகணும். பௌதிக பற்றுதல், பௌதிக குணங்கள், காமம், கோபம், பேராசை, ஜடையிருக்கும் முக்குணத்தினால உந்துதல்கள் எல்லாம் போய் பியோர் டிவோட்டி ஆகணும். அந்த பியூர் டிவோஷனல் ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு கிருஷ்ணர் மேலே அன்பு அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே போனால் திரும்ப வரமாட்டோம். இந்த போயிட்டு வர பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது. மலேசியா இந்தியாவுக்கு போயிட்டு வர மாதிரிலாம் இல்லை. ஒன்ஸ் போயிட்டா எத்கத்வான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம, அங்கே வந்துட்டா திரும்ப வர வேண்டியதில்லை. ஆமா, போயிட்டா திரும்ப வரமாட்டோம். ஒன்ஸ் அதாவது பியூரிஃபை ஆகாம போக முடியாது. பியூரிஃபை போயிட்டா திரும்ப வர வேண்டிய வேலை கிடையாது. அனுபவிச்சாச்சு இல்ல, போதுண்டா சாமி விட்டா போதுன்னு. ஏன்டா இந்த ஜட உடல் எடுத்தோம், ஏன்டா இங்க வந்தோன்னு இருக்கு இல்லையா? அப்போ அதை உணர்ந்து அனுபவப்பட்டு மாயாகிட்ட அடியெல்லாம் வாங்கி ஒரு ரியலைசேஷன் வந்துடும், நீங்க வரவே வேண்டாம், போயிடலாம் திரும்ப. அப்போ பியூரிஃபை போயிட்டோம்னா திரும்ப வர மாட்டோம். அதான் ஃப்ரீ வில்னு சொல்றாரு பிரபுபாத். இப்போ சுதந்திரம், இப்போ கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணருக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட். ஸ்வராட், கிருஷ்ணா இஸ் ஃபுல்லி இண்டிபெண்டன்ட். கிருஷ்ணருக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கிருஷ்ணன் பரமபுருஷர், அவருக்கு முழு சுதந்திரம் இருக்கு. we are all part and parcel of கிருஷ்ணா. நம்மளும் கிருஷ்ணனுடைய அங்க உறுப்பு, நம்மகிட்டே அந்த குணம் இருக்கு, ஃப்ரீ வில் இருக்கு. கிருஷ்ணர்கிட்டயும் சுதந்திரம் இருக்கு, என்கிட்ட இருக்கு. பட் நம்மகிட்ட மைன்யூட் லெவல்ல இருக்கு. அந்த மைன்யூட் லெவல் ஃப்ரீ வில்ல நம்ம மிஸ்யூஸ் பண்ணும்போது இங்க வர்றதுக்கான சுச்சுவேஷன் ஆயிடுது. இந்த தாட்டு ஏன்னா ஃப்ரீ வில்னால வந்தது. இப்போ அப்பா வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, இல்லை அப்பா வந்து பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சில பொறுப்பு தராரு, அவருக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அவன் என்ன பண்றான்? அப்பா விட்டு போய் தனிச்சிருக்குன்னு நினைக்கும் போது அவனை என்ன செய்ய முடியும்? சரி பாப்பான்னு விட்டுட்டாரு. ஆனாலும் அப்பாவுக்கு மனசு கேட்கல, ஏதாவது ஹெல்ப் பண்றாரு, இந்த பையனை திரும்ப நம்ம கூப்பிட்டுக்கலாமா? அவன் போய் கஷ்டப்படுறான். அப்பா கூட இருந்தா
ப்ரோப்பா என்ன சொல்றாரு, அப்பா வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்காரு. பையன் ஏதோ ஒரு காரணத்துல அப்பா மேல கோவப்பட்டு சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டான். அப்பா அப்படி விட்டுறது இல்லை. அவர் போய் கூப்பிடுறாரு, சரி பரவாயில்ல, நீ தப்பு பண்ணிட்டாதான் உன்னை சத்தம் போட்டேன், நீ ஒன்றும் கோச்சிக்காத, திரும்ப வா, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நான் தான் இருக்கேன்னு, எனக்கு எல்லா சொத்தும் இருக்கு, உனக்கு தானே அது அப்படின்னு கூப்பிடுவார். சிலப்போ அவர் வரலைன்னா அவர் பிரதிநிதியாக ஆரம்பிச்சு வைப்பார். மாமா, சித்தப்பா, பெரியப்பா யாரா போய் சொல்லுவா, நீ ஏன்டா அவர்கிட்ட கோச்சின்ற, உன் அப்பா தானே, திரும்ப வா அப்படின்னு கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி தான் கிருஷ்ணரும் ஆச்சாரியர்களும். கிருஷ்ணா நம்மளை விட்டுறல, அவர் யுகந்தோறும் வந்துட்டு இருக்காரு. நம்ம மறந்து போனாலும் கிருஷ்ணர் நம்மளை மறக்கலை. இப்போ வந்து இது வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இது வந்து இந்த புக்கு வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இதை நான் தொலைச்சிட்டேன். அப்போ இந்த புக்கு என்ன தேடி வருமா, நான் இந்த புக்கு தேடி போகணுமா? அந்த மாதிரி தான் நம்மெல்லாம் கிருஷ்ணருடைய ப்ராப்பர்ட்டி. நம்ம கிருஷ்ணரை தேடி போறோமா, கிருஷ்ணர் நம்மளை தேடி வராரா? ஏன்னா நம்ம கிருஷ்ணருடைய ப்ராப்பர்ட்டி. அதான் பார்த்தீங்களா, ப்ராப்பர்ட்டி கிருஷ்ணரை தேடி போகல, கிருஷ்ணர் ப்ராப்பர்ட்டி தேடி வர்றாரு. இந்த ஜீவாத்மா ஏன் சொத்து, என்னை மறந்து போயிட்டான், அதனால அவன் என்கிட்ட வரமாட்டேங்கிறான், நான் போறேன் அவனை பிடிச்சின்னு வரேன். அப்ப கிருஷ்ணருக்கு எவ்வளோ கருணை நம்ம மேல. நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டோம். ஜட உலகத்துல எவ்வளவு பாருங்க, கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணா மறந்து இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராங் டிசைர்ல இல்லையா, இந்த உலகத்தை அனுபவிக்கணும், நான் எஜமானனா இருக்கணும், நான் கட்டுப்படுத்தணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அடி மேல் அடி வாங்கினாலும் அதை விட மாட்டேங்கிறாங்க. ஸோ கிருஷ்ணா பார்க்குறாரு, ஐயோ பாவம் ஜீவாத்மாக்கள் என்ன மறந்து கஷ்டப்படுறாங்க, நானே பர்சனலாக போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து அவர் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறாரு. எப்படி அட்ராக்ட் பண்ணுறாரு? அவருடைய லீலைகள் மூலமாக அட்ராக்ட் பண்ணுறாரு. ஓ ஏதோ கிருஷ்ணா, ஐயோ கிருஷ்ணர் நான் இவ்வளோ நாள் மறந்துட்டேனே அப்படின்னு சில ஆத்மாக்களுக்கு நினைவு வருது. ஆச்சாரியர் நினைவுபடுத்துகிறாங்க, கிருஷ்ணா முழு முதற் கடவுள், நம்ம அவர் சேவகர்கள் அப்படின்னு நினைவுபடுத்துகிறாங்க. அதில் சில ஆத்மாக்கள் டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. சில ஆத்மா என்ன கேட்டாலும் பிடிச்சிக்க மாட்டாங்க. சிலருக்கு அது அந்த பக்கமே வரமாட்டாங்க. அது தேர் மோட மெட்டீரியல் நேச்சர். இந்த ஜடையினால மாயினால கவரப்பட்ட சில ஆத்மாக்கள் கிருஷ்ணரை மறந்து போய் அறியாமையில மேலும் மேலும் புலன்பத்தில் மூழ்கின்றிருக்கும். சில ஆத்மாக்களுக்கு ஆர்வம் இருக்கும், வரும் வராது, விட்டு விட்டு போகும் வரும் போகும் அப்படி இருக்கும். சில ஆத்மா டக்குன்னு பிடிச்சிக்கும். இந்த நெருப்பு வந்து வைக்கோல்ல விழுந்த மாதிரி, நெருப்பு பொறி வைக்கோல்ல விழுந்தா என்ன ஆகும், டக்குன்னு பிடிச்சிக்கும். தரையில விழுந்தா கொஞ்ச நேரம் புகஞ்சுட்டே இருக்கும், சிலப்போ பிடிக்கும் பிடிக்காம போகும். தண்ணியில விழுந்தா உடனே அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரி தமோ குணத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. தமோ குணத்தில் விட்டு போய் என்ன சொன்னாலும் புரியாது. ரஜகுணத்தில் இருக்கிறவங்க போகலாமா வேண்டாமா யோசிக்கிட்டே இருப்பாங்க. சாத்தியமான குணத்தில் இருக்கிறவங்க டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. எஸ் கரெக்ட், இதுக்காக தான் நான் எங்கிட்டு இருந்தேன், இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், இந்த ஜட உலகத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு எனக்கு, நான் இன்னைக்கு கிருஷ்ணரை விட மாட்டேன் அப்படின்னு பிடிச்சிக்குவாங்க. நித்திய சித்தா நித்திய பத்தா. நித்திய சித்தானா ஆத்மீக உலகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணிட்டு இருக்கிறவங்க. நித்திய பத்தானா கட்டுண்ட வாழ்க்கையில இருக்கிறவங்க. 100% தூய்மை ஆகணும், பகவான் திரும்ப போகணும், என்ன பண்ணணும்? பிரபுபார் என்ன சொல்லியிருக்காரோ அப்படியே ஃபாலோ பண்ணணும். பக்தர் சங்கத்துக்கு வரணும். நம்மளுடைய மார்னிங் ப்ரோக்ராம் ரெட்டில் சாதனா பக்தி. ஆக்சுவலி வி ஆர் ஆல் நாட் பிரேம பக்தா. நம்ம எல்லாம் பிரேம பக்தர்களோ பாபா பக்தர்களோ கிடையாது. அப்படியே ஹரே கிருஷ்ணா மதத்தை கேட்ட உடனே கண்ணுல இருந்து அப்படி தாரதாரியா கண்ணீரெல்லாம் வடிஞ்சு உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நாவெல்லாம் தழுதெடுத்து கிருஷ்ணா அப்படி இல்லை. நான் மாலை எடுத்த உடனே ஹரே கிருஷ்ணா ஒரு கொட்டாய் வரும். மாலை எடுத்த உடனே அடுத்து ஒரு 10 மணி தான் சொல்லுமா ஹரே கிருஷ்ணா ஹரே அப்படியே ஆத்மா கோலவத்தாலும் போயிடும். கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி 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 ராவரி. இவ்வளவுதான் நம்ம சாண்டிங் லெவல். ஹரிதாஸ் தாக்கூரா ஜபம் பண்ணும்போது கண்ணில் கண்ணீர் வந்தது. மகாபிரபு வந்து கிருஷ்ணருடைய நாம சொல்லும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து பக்கத்துல மேலும் தெரிக்குமா அருவி மாதிரி. அதுதான் பிரேம பக்தி. ததா பிரேம பக்திம் ஸ்வகாமே பிரேயச்ச நமோக்ஷே கிரகோமே ஸ்தி தாமோதரேகா. ஓ தாமோதரா, அந்த பிரேம பக்தி எனக்கு கொடுங்க இல்லையா? அதை தான் நம்ம வேண்டணும் கிருஷ்ணாட்ட. நம்ம தான் வேணான்ட்டு வந்துட்டோமே. எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஜட உலகம் தான் வேணும்னு வந்துட்டோங்க. அந்த கோலக விருந்தாண்டத்துல இருக்கிறப்ப ஏன் அந்த டேஸ் வர போச்சு சொல்லி அங்க வந்து இப்போ மாத்த சொன்ன மாதிரி அந்த ஒரே வார்த்தை தான், purpose we are misusing our free will. நம்ம சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதா காரணம். அந்த ஆத்மாக்கு அது பாசிபிளா கோலக எல்லா ஆத்மா மிஸ்யூஸ் பண்றது இல்ல. ஸோ ஆத்மானா வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கு, எல்லாருமே மிஸ்யூஸ் பண்றது இல்ல. பிரபுபா என்ன சொல்றாரு, பாகவதம் என்ன சொல்லியிருக்கு, பகவானுடைய படைப்புல 4ல் 1 பாகம் தான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு. ஏகபாத் விபூதி
ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் திரிபாத் விபூதி. ஆன்மீக லோகம் 3 பாகம் இருக்கு. 3/4% ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, 1/4% மெட்டீரியல் வேர்ல்டு. அந்த 1/4%லயும் ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவாத்மா இருக்காங்க. இது ஆன்மீக லோகத்துக்கு கம்பேர் போது கம்மி தான். கிருஷ்ணனுடைய வைகுந்த லோகங்களையும் கோலோ வந்தாவன்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு சில ஜீவாத்மாக்கள் தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணலாம் இங்க வந்திருக்கோம். நம்ம எல்லாமே கோலகா சொன்னீங்க. நம்ம எல்லாமே ஸ்டார்டட் ஃப்ரம் த கோலகா. அங்க கோலகா வந்து நம்ம தான் பகவான் போய் ஆகி தப்பாங்க. அப்ப அங்க வைகுந்த லோகமும் இருக்கு. ஓகே, வைகுந்த லோகம். ஆமா. அப்ப இந்த ஆத்மால அது வந்து வைகுந்த லோகத்துல இருக்குன்னா அப்ப நரசிம்ம லோகம் இருக்கு என்னன்னு. ஆமா, இது எல்லாமே அது ஃபோல்டான் கணக்கு தானா வித்தின் தி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்? ஆமா, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்னா வைகுந்தத்துலேருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான். ஈவன் கைலாஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் தான், மெட்டீரியல் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் லோகத்துல இப்ப வைகுந்த லோகத்துல இருக்கல, அப்ப ஆத்மா வந்து கோலகத்துல இருந்து ஸ்பிரிச்சுவல் லோகத்துல அங்க வந்து இருக்கு, அங்கேயே இருக்காங்க ஆத்மா. அவங்களும் ஃபோல்ட் ஆகும், அவங்களும் ஃபோல்ட் ஆகும். எல்லாரும் ஃபால்ட் ஒன்றும் இல்லை. ஆன்மீக லோகத்தில் இருக்கிற ஜீவன்கள்ல சில ஜீவாத்மா சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுனால இங்க வந்திருக்கோம். எல்லா ஜீவாத்மா, அது வைகுண்டத்துல இருந்தாலும் சரி, கோலவந்தாவில் இருந்தாலும் சரி, துவாரகா, மதுரை, நிறைய லீலைகள் இருக்கு. அதுல சில ஜீவாத்மாக்கள் தன் சுதந்திரத்தை ஆன்மீக லோகத்திலிருந்து மிஸ்யூஸ் பண்ணாலும் இங்க வந்திருக்கோம்னு பிரபா சொல்றாரு. இப்ப திரும்ப நம்ம அங்க போகணும். அப்ப விதின் ஸ்பிரிச்சுவல் லோகத்துல இருக்கிற மத்த ஆத்மாக்கள் மத்த வேற லோகம் இவங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணல. ஆக்சுவலி எல்லாரும் பண்ண மாட்டாங்க. பகவான் டிசைர்னால அங்க இருக்காங்களா, அவங்க அந்த இடத்துல இருக்கு. இல்ல, தேர் ஆல் செல்ஃப் ரியலைஸ்டு சோல். அங்க இருக்கிற சில ஆத்மாக்கள்ல வந்து நித்திய சித்தர்கள், அவங்க எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபால்ட் டவுன் ஆகுறதே இல்லை. சில ஜீவ ஆத்மா வந்து தன் சுதந்திர துஷ்பிரயோகம் செய்வாங்க, செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ப்ராப்பரா என்ன சொல்ற, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்னு சொல்றாரு. இது வந்து கோலோகமா இல்ல, நம்ம இந்த டீப்பா போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது எப்படிங்கிறது தெரியல. ஜென்ரலா ப்ராப்பரா என்ன சொன்னாரு, நம்ம ஆன்மீக லோகத்திலிருந்து வீழ்ந்தவங்க, வீழ்ந்த ஆன்மாக்கள், ஃபால் டவுன், வி ஆர் ஃபால் டவுன், வீழ்ந்த ஆத்மா. ஏதோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருந்து வந்துட்டோம், அவ்வளவுதான். அது நம்ம எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு தெரியாது நான் எங்க இருந்தேன்னு. ஆக்சுவலி ப்ராப்பரா என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜீவாத்மாவும் கிருஷ்ணருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நமக்கும் கிருஷ்ணருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை நம்ம மறந்துட்டோம். இப்ப இங்க வந்துட்டோம், அறியாமையில இருக்கோம். இப்ப குருவோடைய கருணை, குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா எமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோண பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. இப்போ இந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல கோடிக்கணக்கான ஜீவன் இருக்கு. அது குருவோடைய கருணையாலும் கிருஷ்ணனுடைய கருணையாலும் பக்திங்கிற விதை கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. ரைட்? அப்போ நம்ம திரும்ப போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம எந்த மாதிரி கிருஷ்ணத்தை அன்பு வளர்த்துக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு உறவு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறது சாதனா பக்தி. சாதனா பக்தின்னு என்னன்னா, எனக்கு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் நான் பண்ணி தான் ஆகணும். காலையில் நேரமாக எந்திரிக்கணும், எந்திரிச்சு தான் ஆகணும். 16 மாலை ஜபிக்கணும்னா ஜபிச்சு தான் ஆகணும். 4 விதிமுறை கடைபிடிக்கணும். இதெல்லாம் வந்து சாதனா பக்தி, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது எதுக்குன்னா, இதை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே வரும்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அவர் மேல ஒரு டிசைர் நமக்கு வரும்னு சொல்றாரு. அதச்சித்தம் சமாதாதும் நசக்னோஷி மைஸ்திரம் அப்பியாஸ் யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சயா. அர்ஜுனா, உன் மனதை என் மேல நிறுத்த முடியலையா? இப்ப நம்மளுடைய நோக்கமே என்னது, நம்ம மனசை கிருஷ்ணர் மேல நிறுத்தணும். ஆனா முடியலையே. 10 மணி சொன்ன உடனே 11 மணி மனசு எங்கேயோ ஓடிடுது. அப்புறம் திரும்பி பிடிச்சி இழுத்துன்னு வரணும். திரும்பி இப்படியே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். ஏதோ சஞ்சலதி மனம் சஞ்சலமானது போயிட்டே இருக்கு. அப்போ அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா என் மனசு உங்க மேல நிறுத்த முடியல, அது கஷ்டமா இருக்கு. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, பரவாயில்ல, நீ பக்தி யோகத்து நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப ஏகாதசி விரதம் இருக்கிறது, பகவான் தோன்றிய நாட்கள்ல அந்த திருவிழாக்கள் கொண்டாடுறது, ஆச்சாரியர் தோன்றிய தினங்கள் மறைந்த தினங்கள்ல உபவாசம் இருக்கிறது, அவங்கள பத்தி கேட்கறது, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு கிருஷ்ணர் மேல ஒரு டிசைர், விருப்பம் வரும், ஒரு அன்பு வர ஆரம்பிக்கும். ரைட்? அந்த அன்பு வந்து அந்த சாதனா பக்தி அடுத்தது அது ராகானுக பக்தியா மாறும். சாதனா பக்தி எப்ப ராகானுக பக்தினா, பை நேச்சராகவே கிருஷ்ணர் மேல நமக்கு அன்பு வர ஆரம்பிக்கும். நம்ம யாரும் சொல்ல வேண்டாம், நீங்க சத் சங்கத்துக்கு வாங்க, சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ்க்கு வாங்க, கூப்பிடவே வேண்டாம். ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தெரிஞ்சாலும் உடனே வந்துருவோம். அந்த பக்தரை இன்வைட் பண்ணவே வேண்டாம். இந்த 5 நாள் சைத்தன்ய சரிதாமிரத ப்ரோக்ராம் இருக்குன்னா, பிரபு எப்படியா வந்துருங்க பிரபு எதுவும் சொல்லிடாதீங்க பிரபு, அதெல்லாம் காரணம்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லவே வேண்டாம். பிரபு நீங்க மகாபிரபு லீலை கேட்க நான் காத்துட்டு இருக்கேன், வந்துடுவாங்க. அப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்துருச்சு. அவங்களை ஃபோர்ஸ் பண்ணிலாம் கூப்பிட வேண்டாம். சிலர் பக்தர்கள் கட்டாயப்படுத்தி கூப்பிடணும். எங்கேயாவது போயிடுவாரோ, வராமல் போயிடுவாரோ, கம்பல் பண்ணி, பிரபு நான் வரணும் தான் நினைச்சேன், எனக்கு அந்த வேலை இதெல்லாம் பிரபு இதெல்லாம் சொல்லாதீங்க பிரபு, வந்துடுங்க பிரபு.
சரி ஏதோ நீங்கள் கூப்பிட்றீங்க நான் வரேன். அப்போ இன்னும் அதில் டேஸ்ட் வரல, அவர் கூப்பிட்டதுனால வந்தேன். பட் வந்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் வரலாம் இல்லையா? ஸோ எப்படின்னா நமக்கு வந்து சாதனா பக்திங்கிறது வந்து சாதனா பக்தியில் நமக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஸ்டில் நம்ம பண்ணுறோம். நான் குருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் 16 மாலை ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், 4 இது மாதிரி அதனால செய்கிறேன். அப்புறம் பக்தர் சங்கத்துக்கு வரணுங்கிறதுனால வந்திருக்கேன், கேட்கணுங்கனால கேட்குறேன், இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க பண்ணுறேன், ஏகாதசி விரதம் இருக்க சொன்னாங்க இருக்கிறேன் அப்படின்னு வேலண்டியராக அசெப்ட் பண்ணிக்கிறது, ஒரு தப வாழ்க்கையை ஏற்றுக்கிறது. சாதனா பண்ணுறது ஒரு தப வாழ்க்கை தான். அதை ஏற்றுண்டு அதை பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் டேஸ்ட் வரும். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சாண்டிங்கில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குது, இல்லாட்டி நம்ம ஏன் தொடர்ந்து பண்ண போகிறோம்? ப்ரோப்பா என்ன சொன்னார், நீங்கள் மிஸ்டர் ஜான் மிஸ்டர் ஜான் மிஸ்டர் ஜான் சாண்ட் பண்ணிட்டே இருப்பீங்களான்னாரு. அது முடியாது, 4 தடவை சொல்லுவாங்க விட்டுருவாங்க. யார் போய் மிஸ்டர் ஜான் சொல்லிட்டு, ஆனால் ஹரே கிருஷ்ணா மந்திரம் இப்போ சொல்லிட்டே தான் இருக்கும். அப்படி தூங்கியாவது சொல்லிடுறோம் இல்லையா? டேஸ்ட் இருக்கோ இல்லையோ, நான் குருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், 16 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், எப்படியாவது முடிச்சு 16 மாலை முடிச்சு மாலை எடுத்து அங்கே மாட்டிடணும். 16 ரவுண்ட் முடியும், ஒரு பெரிய மலையே நகர்த்தின மாதிரி நீங்க ரொம்ப சொந்தப்பா இன்னைக்கு 16 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஐ எம் வெரி ஹாப்பி தட் இல்லையா, சக்ஸஸ் பண்ணிட்டோம். சிலருக்கெல்லாம் மாலை ஓடாது, காலையில் ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் போகும். இந்த 16 மாலை இந்த புல் ரோஸில் வச்சு இந்த ரோட் ரோலர் வச்சு நகர்த்துற மாதிரி டர்ருன்னு ஓடிட்டு இருக்கு இல்லையா? அந்த 16 மாலை முடிக்கிறது போராட்டமா இருக்கு. அதுல சாண்டிங் பண்ணும்போது வேற போராட்டம், மைண்டை வேற பிடிச்சு நிறுத்த முடியல. அது ஈவினிங் என்ன குக் பண்றது, யார் வருவா, என்ன சொல்லியிருக்கா, ஏதோ தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, அப்படியே அலையா வந்துட்டே இருக்கு. எண்ணங்கள் வந்து அலையா வருது, கண்ட்ரோலே பண்ண முடியல இல்லையா? இதெல்லாம் கண்டிஷன் ஸ்டேஜ். பட் ஸ்டில் நம்ம வந்து நாம சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த நாமத்தை சொல்லிட்டு இருந்தால் நாம வந்து நம்ம பியூரிஃபை பண்ணுவோம். இந்த சாண்டிங் வந்து அதான் சொல்றது, அஃபென்ஸ் இல்லாமல் பண்ணணும்னு சொல்றது. அஃபென்ஸ் இல்லாமல் சாண்ட் பண்ணா நமக்கு டேஸ்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த 10 குற்றங்களை தவிர்த்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு டேஸ்ட் வரும். அப்போ யாரும் சொல்ல வேண்டாம், இப்போ யாரையும் சொல்ல வேண்டாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு. எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு, இல்லாட்டி நம்ம ஏன் செய்ய போகிறோம் இல்லையா? 16 மாலை செய்யணுமா, சரி நான் வந்து குருகிட்ட சொல்லியிருக்கேன், நான் பண்ணுறேன், தீட்சை வாங்கிட்டேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கொஞ்சம் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அந்த கமிட்மெண்ட் ஏற்றுக்கிட்டதுனால அதை குற்றம் இல்லாமல் செஞ்சுட்டு வரும்போது அது அப்படியே டேஸ்ட்டாக மாறும். அப்புறம் ஒரு நாள் தோணும், ஐயோ நான் இன்னும் ஜெபம் பண்ணவே இல்லையே, மைண்டே ஓட மாட்டேங்குது, அப்படிலாம் ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் ஜெபம் பண்ணாதான் இவ்வளோ காரணம், நான் காலையிலே ஜெபம் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் எல்லாம் அது வந்து ரியலைசேஷன் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நான் சாண்டிங் பண்ணல, அதனால தான் நீங்கள் நான் இப்படி இருக்கேன், ஒழுங்காக நான் காலையில் சாண்ட் பண்ணால் இப்படி ஆயிருக்காது, அந்த ரியலைசேஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது அப்படியே டெவலப் பண்ணி வரும்போது ஒரு நாள் அது அப்படியே பாவமாக மாறும், அதுக்கப்புறம் அது பிரேமமாக மாறும். அது நம்ம என்ன சின்சியராக பண்ணுறோமோ அதை வச்சு தான் இருக்குது. நம்ம எவ்வளோ சின்சியராக ட்ரை பண்ணுறோம். ஒன்று நம்ம சின்சியராக ட்ரை பண்ணுறது, இன்னொன்று கிருஷ்ணருடைய பிளெஸிங். இல்லை, 2 காரணம் இருக்கு இல்லையா? ஒன்று விடாமுயற்சி, இன்னொன்று கிருஷ்ணருடைய கருணை. யசோதாமா விடாமல் கிருஷ்ணரை கட்டி போடணும்னு பார்த்தாங்க, கிருஷ்ணர் கருணை கொடுத்தாரு. அவங்க ட்ரை பண்ணாங்க, கிருஷ்ணர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அந்த மாதிரி கிருஷ்ணர் பார்க்குறாரு நம்ம எவ்வளோ சின்சியராக ட்ரை பண்ணுறோம், எவ்வளோ சீரியஸாக இருக்கும். நம்ம வந்து கிருஷ்ணாட்ட திரும்ப போகிறதுக்கு நம்ம எவ்வளோ சின்சியராக எஃபர்ட் எடுக்கணும்னு கிருஷ்ணர் பார்க்குறாரு. நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு வச்சா கிருஷ்ணர் 100 ஸ்டெப் இறங்கி வர்றாரு பாருங்க, அதுதான் கிருஷ்ணா. நம்ம சின்ன முயற்சி பண்ணா கிருஷ்ணா அப்படியே இறங்கி வர்றாராம். இல்லை, ஒரு சிறு சேவை பண்ணா கூட கிருஷ்ணா பெருசாக எடுத்துட்டுருவார். இல்லை, அனுல் ஒரு சிறு சேவை தான் பண்ணிடுது, அது ராமர் பெருசாக எடுத்துட்டார். ஹனுமான் வந்து பெரிய பெரிய பாறையெல்லாம் கொண்டு போய் போடுறாரு இந்த இதில் கடலில் சமுத்திரத்தில். அணில் பாதுன்னு இருக்கு, என்னால் பெரிய பெரிய பாறையெல்லாம் தூக்க முடியாது, நான் வேணா போய் ஆத்து மணல் அந்த கடல் மண்ணில் உருண்டு பிறண்டு அதை கொண்டு அந்த தண்ணியில் போட்டுருவேன் அப்படின்னு. அந்த சேவையும் ராமர் எடுத்துட்டார். அணில் மாதிரி சேவை பண்ணலாம் எடுத்துட்டுவார், ஹனுமான் மாதிரி சேவை பண்ணலாம் எடுத்துட்டுவார். ஸோ நம்மளோட எஃபர்ட்டை தான் பார்க்குறாரு, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். இவங்கெல்லாம் கிரகஸ்தர்கள், நிறைய குடும்ப வேலை இருக்குது, அப்புறம் நிறைய வந்து ஃபினான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, இதுக்கடையிலே வந்து அவங்க சாண்டிங் பண்ணுறாங்க, சத்சங்கத்துக்கு வராங்க, சேவை பண்ணுறாங்க, ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, பிரசாத் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் கிருஷ்ணா பார்த்துன்னு தானே இருக்காரு. ஸோ கிருஷ்ணாவுக்கு தெரியும் யார் சின்சியரா ட்ரை பண்றாருன்னு. ஏதாமா பிரபத்தே தாம் ஸ்ததேவ வஜாமியகம், ஒருவர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் பலனளிக்கிறேங்கிறது. நான் கிருஷ்ணாட்ட சின்சியரா இருந்தா கிருஷ்ணாவை நம்மகிட்ட ரொம்ப இதா இருப்பாரு. நான் வந்து கிருஷ்ணரை ஏமாத்துன்னு நினைச்சா கிருஷ்ணர் அதுலேயும் பெஸ்ட் அவர் இல்லையா? கிருஷ்ணா நம்மளை ஏமாத்துன்னு நினைச்சா அவர் யாராலையும் ஏமாற்ற முடியாது, அவர் அதுலேயும் பெஸ்ட், அவர் எக்ஸ்பர்ட். அவர் ஏமாட்டுது நான் சூதுன்னு சொல்றாரு பகவத்கீதையில, அதுலேயும் அவர் ஏமாற்ற முடியாது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மகாபாரத யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி துரியோதனன் சொன்னார், எனக்கு பதிலாக எங்கள் மாமா சகுனி வந்து பகடை உருட்டுவார்னார்.
சகுனி பகடை உருட்டி போடுவார். என் பகடை வெல்லும் மருமகனே அப்படின்னு அவன் பகடை உருட்டுனா அவன் சொல்ற நம்பர் வரும் அதுல. அதனாலதான் துரியோதன் என்ன பண்ணாரு, நான் விளையாட்டை தோத்து போயிடுவேன், எங்க மாமா வச்சு விளையாடலான்னு. அப்ப யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணிருக்கணும், நான் விளையாட்டை தோத்து போயிடுவேன், கிருஷ்ணரை வச்சு விளையாடலான்னு. கிருஷ்ணா எனக்கு பதிலாக நீங்க விளையாடுறீங்கன்னா கிருஷ்ணர் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. கிருஷ்ணா அங்க சகுனி விளையாடுற எனக்கு பயமா இருக்கு, நீங்க வந்து எனக்கு பதிலாக விளையாடுறீங்களான்னா கிருஷ்ணர் வேணான்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் கூப்பிடவே இல்லை கிருஷ்ணர். ஏன் கிருஷ்ணாவை கூப்பிடல யுதிஷ்டிர மகாராஜா? ஏன்னா கிருஷ்ணா விரும்பல. ஏன்னா கிருஷ்ணா யுதிஷ்டிர மகாராஜ் இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு. ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜா ஒருவேளை கிருஷ்ணரை கூப்பிட்டு இருந்தா கௌரவர் தான் காட்டுக்கு போயிருப்பாங்க. அப்புறம் மகாபாரதம் என்ன இருக்கும், நமக்கு பகவத்கீதையே கிடைச்சிருக்காது. ஸோ எவ்ரி திங் இஸ் கிருஷ்ணாஸ் பக்கா பிளான். கிருஷ்ணா வந்து பக்காவா பிளான் பண்ணியிருக்காரு. பாண்டவர் வனவாசம் போகணும், யுத்தம் ஏற்படணும், அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொல்லணும், நான் எல்லாருக்கும் பகவத்கீதை கொடுக்கணும். இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய பிளான் இல்லையா? பாருங்க, பரீட்சித் மகாராஜா வந்து தூய பக்தர். ஒரு தூய பக்தர் இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணுவாரா? இறந்து போன பாம்பு எடுத்து ஒரு முனிவர் கழுத்துல போடுவாரா? எந்த பியூர் டிவோட்டியும் பண்ண மாட்டாங்க. ஒரு டிவோட்டியே பண்ண மாட்டார். இப்போ நாமளே இருக்கோம், நம்ம ஒன்றும் பியூர் டிவோட்டி கிடையாது. இங்க ஒரு பக்தர் உட்காந்து சேன் பண்ணிட்டு இருக்காரு, நான் போய் ஒரு குப்பையத்துக்கு அவர் மேலே போடுவேன்னா, ஐயோ ஒரு டிவோட்டி சேன் பண்ணிட்டு இருக்காரு, அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா பரீட்சித் என்ன பண்ணாரு, இறந்து போன பாம்பை தூக்கி அந்த முனிவர் கழுத்துல போட்டேன். இது ஏன் நடந்தது? அதுதான் கிருஷ்ணருடைய டிசைன். ஒரு தூய பக்தருடைய வாழ்க்கை நடக்கிறதெல்லாம் பகவானுடைய ஏற்பாட்டில் நடக்கும். இப்போ நமக்கு லைஃப்ல நடக்கிறதா நம்மளுடைய கர்மாவா இருக்கலாம், இல்லை முன்ஜென்மத்தில் பண்ண ஏதாவது பாவனைகளா இருக்கலாம், இல்லை இப்போ ஏதாவது அபராதம் பண்ணிருக்கலாம். இது மாதிரி நிறைய காரணம் இருக்கலாம் என் லைஃப்ல நடக்கிறதெல்லாம். ஆனா ஒரு தூய பக்தர் வாழ்க்கையில் நடக்கிறது முழுக்க முழுக்க கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு. பரீட்சித் அங்க போகணும், அவருக்கு தண்ணி தாக வரணும், அந்த முனிவுடைய ஆசிரமத்துக்கு போகணும், அந்த இறந்த பாம்பு எடுத்து அவர் கழுத்துல போடணும், அந்த பையன் முனிவுடைய பையன் வந்து அவர் சபிக்கணும், பரீட்சித் காட்டுக்கு போகணும், சுகதேவ கோசாமி சந்திக்கணும், நமக்கெல்லாம் பாகவதம் கிடைக்கணும். இதுதான் அம்மாவுடைய கருவில் இருக்கும் போதே பரீட்சித்தை காப்பாத்தின ஒரு பகவான். அம்மாவுடைய உத்தரையோட கருவில் இருக்கும் போதே பரீட்சித்தை காப்பாத்தின பகவான் ஒரு பாம்பு தீண்டி பரீட்சித்தை இறந்து போகணும் சாபத்திலிருந்து காப்பாற்ற முடியாதா? இல்லையா? ஸோ எவ்ரி திங் இஸ் கிருஷ்ணாஸ் பக்கா பிளான். அவர் தான் பரீட்சித்த பூமிக்கு அழைச்சின்னு வந்தாரு. அவர் தான் பரீட்சித்தை வந்து இதை ஒரு கருவியா பயன்படுத்தினார். இந்த பிராமண சிறுவனும் ஒரு கருவி தான், பரீட்சித்தும் ஒரு கருவி தான். அதனால தான் நமக்கு பாகவதம் கிடைச்சிது. இல்லாட்டி நமக்கு பாகவதம் கிடைச்சிருக்காரு. இல்லாட்டி எனக்கு என்ன நல்ல வேலை? எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. சொன்னீங்க நம்ம எல்லாம் நம்மளோட ஃப்ரீவில தவறா பயன்படுத்துறதுனால சபிக்கப்பட்டு நம்ம விழுந்திருக்க முடியுமா? கோல விருந்தாவத்தில் நம்ம யாரும் சபிக்க மாட்டாங்க. நம்ம சபிக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் இல்ல. சில கதைகள்லாம் நம்ம கேட்கிறோம், நீ பூமிக்கு போ, நீ கல்லா போய் பூமியில போற, அந்த மாதிரி எல்லாம் சில கேட்கறவங்க சில அப்சரசங்களெல்லாம் வந்து சபிச்சுட்டு ஏதோ ஒரு தவறு செய்துட்டு நீ பூமியில போய் இந்த மாதிரி ஒரு பெண்ணா அது மாதிரி புராணம்லாம் கேட்கறோம். அது கூட நன்மையில தான் முடியும். இப்போ முனிவர்களுடைய சாபம் என்னைக்குமே நன்மையில தான் முடியும். ஏன்னா முனிவர்கள் அவர் சீக்கிரம் ஒருத்தர் சபிக்க மாட்டாங்க. அப்படி சபிச்சாலும் அவங்களுக்கு நன்மையில தான் முடியும். அந்த கோரமான ரூபத்திலிருந்து விடுபடுவாங்க. இல்லை அவங்க தவற உணர்ந்து அதை பியூரிஃபை ஆகி சிறப்பாக அவங்க பகவானை தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைக்கும். அகல்யைக்கு ராமர் தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. நலக்குவரன் மன்னிக்கிறவன் கிருஷ்ணர் தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. இது யாருக்கு கிடைக்கும்? அதனால அவங்க சாபம் கூட நன்மையில தான் முடியும். அது இந்த பூமியில நடக்கிறது. ஓகேவா? என்ன கிளாஸ் அப்படி கொஸ்டினா மாறிடுச்சேன். மாதாஜி ஆமா ஆமா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அவங்க கேள்வி கேட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரிய வேண்டாமா? சரி, பாகவதம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, சரி ஆக்சுவலி வந்து
அடுத்த சத்திய யுகத்துக்கு இஸ்கான் டிவோட்டிஸை ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்ப வந்து நம்ம பியூரிஃபிகேஷன் தேடல் வந்து சத்திய வரும்போது சத்திய யுகம் நிச்சயமா வரப்போது அதுல வந்து நம்ம படுத்த போறோம். ஏன்னா அங்க வந்து நம்ம வந்து கடவுளோட பேசலாம், நீரா பார்க்கலாம், தேவர்கள் பார்க்கலாம். அது உண்மையா? ஆனா வள்ளலார் வந்து அவர் வந்து கிருஷ்ணாவை ஒரு பகவான். ஓகே ஓகே சரி. இப்போ ரெண்டு விஷயம் என்னன்னா, ஓகே ஓகே, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது வந்து அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரவங்க டைரக்டா சொல்லுவாங்க. ராமானுஜாச்சாரியர், மாதவாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, பிரபுபாதர், இந்த மாதிரி வைணவ ஆச்சாரியர்கள் வந்து டைரக்டா பகவானுடைய லீலைகளை பற்றியும் நாம ரூப குணாதிசயங்களும் நமக்கு பகவான்கள் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. இந்த சம்பிரதாயத்தில் இல்லாத சில சாதுக்கள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வள்ளலார் இருந்து, வள்ளலாருடைய ரியலைசேஷன் என்னன்னா, அவர் வந்து கடவுள் உருவம் இல்லை, அவர் அருவமானவர், ஒளி வடிவானவர். இது வந்து பிரம்மவாதம், அதாவது இறைவனோடு இரண்டரை கலப்பது, அந்த பிரம்மத்தோடு ஒன்னாயிடுறது. ஸோ பாகவதம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருத்தர் ஒரு ஜீவாத்மா இந்த உடலை விட்டுட்டு பிரம்மஜோதியில போனாலும், ஹரே கிருஷ்ணா, ஒரு ஜீவாத்மா இந்த உடலை விட்டுட்டு பிரம்மஜோதியில போனாலும் நீண்ட நாள் அங்க இருக்க முடியாது, திரும்ப இங்க வருவாங்க. என்னை அரவிந்தா கவிமுக்த மானினா தையஸ்து பாவா அபிசுத்த புத்தியா ஆரோக்கிய கிருச்சேன பதம் பதந்தியதா அநாதத ஜுஷ்டாங்கிரே. பிரம்மதேவர் என்ன சொல்றார் பாகவதத்துல, பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க தன்னை பெரிய பண்டிதனா காமிச்சுக்கிட்டாலும், சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருந்தாலும் அவங்களால பிரம்மஜோதியில போய் ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன்னா ஜீவாத்மாவுடைய சுபாவம், ஜீவனுக்கு ஒரு சுபாவம் இருக்கு. ஜீவேரி சொருபொகை கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மாவுடைய நேச்சர் வந்து சர்வித்ரிஷிப், சேவை பண்றதுதான். நம்மளால சேவை பண்ணாம இருக்க முடியாது. இந்த ஜட உலகத்துல பாருங்க, சேவை பண்ணாத ஆளே கிடையாது. ஒன்று அரசாங்கத்துக்கு சேவை பண்ணுவாங்க, இல்லை பொதுமக்களுக்கு ஏதாவது சமூக சேவை பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து வீட்டில் ஒரு புறாவோ கிளியோ இல்லை பூனையோ வச்சு அதுக்கு சேவை பண்ணுவாங்க இல்லையா. எனக்கு சேவை பண்ணுறதுக்கு யாராவது வேணும். இந்த மனுஷங்களாம் என்னை ஏமாத்துறாங்க, யாரும் நம்பிக்கையா இல்லை, என் பையன் என்னை ஏமாத்திட்டான், என் அம்மா என்னை ஏமாத்திட்டா, சொந்தக்காரன் ஏமாத்திட்டாங்க, அப்போ நான் நாய் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், ஏன்னா அது விசுவாசமாக இருக்கும், நாய்க்கு சேவை பண்ணுவாங்க இல்லையா. அப்போ சேவை பண்ணுற மனப்பான்மையை நம்ம விடவே முடியாது, அதனுடைய நேச்சர் அது. இப்போ பிரபுபா என்ன சொல்றாரு, பெரிய பெரிய சாதுக்கள்லாம் வந்து இந்த புலோகம் வேணாம், இந்த பூமி இந்த நகர வாழ்க்கை வேணான்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த சிட்டி லைஃப் வேணான்னு இமாலயக்கு போவாங்க, ரிஷிகேஷ், ஹரித்வார் அங்கெல்லாம் போய் தவம் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்துட்டு பெரிய பெரிய சர்வீஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கிராமங்களை பாதுகாக்கிறோம், நாங்கள் மரம் நடுறோம், நாங்கள் ஏரிகளை பாதுகாக்கிறோம், நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம். ஏன்னா அவங்க சேவை பண்ணாமல் இருக்க முடியாது. சேவை பண்ணுறது நம்முடைய ஒரிஜினல் பொசிஷன். அது நம்ம கிருஷ்ணருடைய சேவகன். கிருஷ்ணருடைய சேவைங்கிறத மறந்ததுனால நம்ம யாருக்கோ சேவை பண்ணிட்டு இருக்கோம். புலன்களுக்கு சேவை பண்ணுறோம், ஏதாவது சேவை பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதனால இப்போ இவங்கெல்லாம் இந்த வள்ளலார் மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து அவங்க பேசிக்காக அவங்க அடிப்படை ஆன்மீகம் என்னன்னா, கடவுளை ஒத்துரு தான், அவருக்கு உருவம் இல்லை, அந்த உருவம் இல்லாத தன்மையோடு நம்ம ஒன்றாயிரணும். அது அவங்க தத்துவம், அவங்க கொள்கை, கோட்பாடு. பட் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லிக்குன்னா, அதை மறைமுகமாக கிருஷ்ணர் அவங்க அணுகிறாங்க. என்னது, கிருஷ்ணருடைய உருவம் இல்லாத தன்மையில போய் இருக்காங்க. பட் கிருஷ்ணருக்கு ரூபம் இருக்குங்கும் போது ஏன் நம்ம போய் அவர்கிட்ட அன்பு செய்யக்கூடாது? இப்போ நீங்க கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா எப்படி அவர்கிட்ட அன்பு செய்வீங்க? இப்போ இஸ்லாமே எடுத்துக்கிட்டா கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. உருவம் இல்லாத ஒன்று எப்படி நீங்க தியானிக்க முடியும்? இப்போ நான் வந்து சொல்றேன் உங்ககிட்ட, கிருஷ்ணரை தியானம் பண்ணுங்க அப்படி. இப்போ இங்க எல்லாரும் இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் கிருஷ்ணரை தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ கண்ணை மூடி உட்காந்துட்டு கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? அவர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துக்குரி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பரை ஆடை உடுத்திருப்பாரு, அவர் உடல்ல 3 வளைவு இருக்கும், கையில புல்லாங்குழல் வச்சிருப்பா. இதெல்லாம் மெடிடேட் பண்ணலாம். கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? அவர் கன்றுகளோடு இருந்தாரு, பசுக்களோடு இருந்தாரு, கோபிகளோடு இருந்தாரு, ராதாராணி கூட இருந்தாரு, அர்ஜுனன் கூட இருந்தாரு. எப்படி வேணா நீங்க தியானம் பண்ணலாம் கிருஷ்ணரை. அவர் பார்த்த சாரியா தியானம் பண்ணலாம், அவர் பாண்டவ தூதரா தியானம் பண்ணலாம், அவர் கோபிநாதரா தியானம் பண்ணலாம், அவர் கோவர்த்தன கிரிதாரியா தியானம் பண்ணலாம். சரி, இப்ப நான் வந்து கிருஷ்ணருக்கு கடவுளுக்கு உருவம் இல்லை, தியானம் பண்ணுங்கன்னு சொல்றேன். 10 நிமிஷம் டைம் தரேன், கடவுளுக்கு உருவம் இல்லை, தியானம் பண்ணுங்க. நீங்க எதை தியானம் பண்ணுவீங்க? எதுவுமே தியானம் பண்ண முடியாது, மனசை ஒருநிலைப்படுத்தவே முடியாது. அதனாலதான் அந்த பாதை ரொம்ப கஷ்டம்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன் பக்தி பாதை ரொம்ப ஈஸினா, ரொம்ப சுலபமா நம்ம பகவானுக்கு சேவை பண்ணிடலாம். உருவமற்றவருக்கு எப்படி நீங்க சேவை பண்ண முடியும்? அதனாலதான் மனுஷங்களுக்கு சேவை பண்றாங்க, மக்கள் தோண்டே மகேசன் தோன்றுங்கிறாங்க. மனிதனுக்கு பண்ணா கடவுளுக்கு பண்ண மாதிரி தத்துவம் பேசுறாங்க இல்லையா? அது எதுக்காகனா, அவங்க கடவுளுடைய உருவத்தை ஏற்றுக்கொள்ளாதனால பார்க்கறதெல்லாம் கடவுளா எடுத்துக்கிறாங்க. ரைட்?
அதனால இங்க தெளிவா சொல்லியிருக்கு, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவருக்கு உலகம் இருக்கு, அங்க சேவை பண்ணலாம், ஆனந்தமா இருக்கலாம். அதான் இப்ப நம்ம அடுத்தது படிக்கிறது அடுத்து படிக்க வேண்டியது என்னன்னா அதுதான். அடுத்து என்ன சொன்னாரு சைத்தன்ய சரிதாமத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, இந்த மாதிரி கடவுளுக்கு வந்து உருவமில்லா தன்மையில இருக்காரு, அவர் வந்து பிரம்மமாவும் அணுகலாம், அவர் பரமாத்மாவும் அணுகலாம், அவர் பரமபுருஷனான நாராயணரும் அணுகலாம் முழுமுதற் கடவுள். அந்த நாராயணர் தான் எல்லாத்துக்கும் காரணம், புருஷ அவதாரங்கள் எல்லாமே நாராயணத்திலிருந்து வருது, அந்த நாராயணனும் பகவானுடைய அவதாரம் தான் பாகவத்துல சொல்லியிருக்கு. அப்ப பாகவத்துல ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கு, ஏதேஜாம் சகலோபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். நிறைய அவதாரத்தோட அவதாரங்களா இருக்கு, ஆனா வந்து கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான். சரி, ஏன் கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான்? நாராயணருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி பகவானுடைய அவதாரங்களும் பேதம் பேசல, பேதம் பார்க்கல, பட் ஸ்டில் கிருஷ்ணர் இஸ் பெஸ்ட். ஏன் கிருஷ்ணர் வந்து ஏன் பிரபுபாதர் வந்து கிருஷ்ண கான்சியஸ்னஸ்ன்னு வச்சாரு இல்லையா? காரணம் இருக்குல்ல, பிரபுபாதர் ஏன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா சொல்றாரு? ஈவன் பிரபுபாதர் அவருடைய பொருளுரை எழுதியிருக்காரு, கிருஷ்ணரை தவிர வேற எந்த ரூபத்திலையும் ஒருத்தர் கவரப்படக்கூடாதுன்னு எழுதுறாரு. ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை தவிர கிருஷ்ணருடைய மற்ற அவதாரங்கள் ரூபத்துல கூட கவரப்படக்கூடாதுன்னு எழுதுறாரு. ஏன் அப்படி எழுதியிருக்காரு? அது காரணம் இருக்கணும் இல்லையா? இப்போ ஒருத்தர் வராகமூர்த்தி மேலேயோ அல்ல நரசிம்மர் மேலேயோ ராமர் மேலேயோ கூட கவரப்படக்கூடாது. ஏன் அப்படி எழுதியிருக்காரு? உங்களுக்கு கோலோக பாவம் வேணும்னா கிருஷ்ணர் மேல மட்டும்தான் கவரப்படணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, நீங்க வைகுண்டம் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நரசிம்மர் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, நான் நரசிம்மர் ரொம்ப பக்தியா இருக்கேன், நரசிம்மருடைய ஸ்தோத்திரங்களை சொல்றேன், நரசிம்மரே நினைச்சிட்டு இருந்தா இந்த உடலை விட்டா நான் நரசிம்மருடைய வைகுண்டத்துக்கு போகலாம். பட் எனக்கு கோலோக பாவம் கிடைக்காது. நரசிம்மர் வந்து அங்க பிரகலாதர் இருப்பாரு, நான் நரசிம்மரை முழுமுதற் கடவுளா, ஓ நரசிம்ம பகவானே நீங்க தான் அந்த படைப்புக்கு ஆதாரம், நீங்க தான் எல்லாத்துக்கும் எல்லான்னு ரொம்ப மரியாதையோட வழிபட்டு இருப்பேன். வைகுண்டத்துல போனா நாராயணர் மரியாதையோட வழிபடலாம், ஓ நாராயணா நீங்க தான் பரம்பொருள், நீங்க தான் அனைத்துக்கு காரணம். ஆனா கோலோ உந்தாவனத்துல இந்த மரியாதை எல்லாம் கிடையாது. கிருஷ்ணர் வந்து என் குழந்தை, அவ்வளவுதான். நீங்க என்ன போய் சொன்னாலும் யசோதாமாவும் நந்தகோபுரம் கிருஷ்ணர் குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் விருந்தாவன்ல வந்து உத்தவர் பார்க்குற கிருஷ்ணர் அழுதுட்டே இருக்காரு. கிருஷ்ணருக்கு உத்தவர் கிருஷ்ணா உங்களுக்கு என்ன அழுகை, நீங்க அழறீங்க, நீங்க தான் முழுமுதற் கடவுளாச்சு. அப்புறம் உத்தவர் நடிச்சுட்டு இருக்காரு, நான் தான் கிருஷ்ணருடைய பெஸ்ட் டிவோட்டின்னு, ஏன்னா கிருஷ்ணர் கூட இருக்கேன்னு, நான் கிருஷ்ணர் கூட இருக்கிறதுனால நான் தான் கிருஷ்ணருடைய சிறந்த பக்தன் நினச்சிட்டு இருக்காரு. ஆனா கிருஷ்ணர் அவருக்கு புரிய வைக்கிறாரு, நீ இல்ல உன்னோட சிறந்த பக்தர்லாம் இருக்காங்க. என்னது? உத்தவர் பார்க்குறாரு, கிருஷ்ணர் அழுதுட்டே இருக்காரு. அப்போ உத்தவர் கேட்குறாரு, கிருஷ்ணா ஏன் நீங்க அழுதுட்டே இருக்கீங்க? நான் வந்து விருந்தாவனத்து கோபிகள் நினச்சிட்டு இருக்கேன், அவங்க நினச்சி எனக்கு அழுகழுகையாக வருது, நான் அவங்களை விட்டுட்டு வந்துட்டேன், நீ வேணா எனக்காக போறியா? நீ போய் அந்த கோபிகள் அப்படி இருக்காங்க, அவங்க என்னை பிரிஞ்சு ரொம்ப கவலையில் இருப்பாங்க, அவங்க சமாதானப்படுத்திடுவாங்க. சரி, உத்தவர் பார்க்குறாரு, இந்த கிருஷ்ணர் எப்போ பாரு கோபி கோபின்னு சொல்லிட்டு எப்படிதான் அவங்க பக்தி பண்றா பார்க்கலாம். இந்த விருந்தாவனத்து கோபிகளை பத்தி கிருஷ்ணர் பேசிட்டே இருக்காரு, அப்படி என்ன அவங்க பக்தி பண்றாங்க போய் பார்க்கலான்னு வந்தார். முதல்ல நேரம் நந்தகோபர் வீட்டுக்கு வர்றார். அங்க வந்து பார்த்தா நந்தகோபர் யசோதமா அழுதுட்டே இருக்காங்க. உத்தவர் கேட்கிறாரு, நந்த மகாராஜ் உத்தவரை பார்த்துன்னு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு, உத்தவா நீ வந்துட்டியே, அங்க கிருஷ்ணர் எப்படி இருக்காரு, சந்தோஷமா இருக்காரா, எங்களை ஞாபகம் வச்சிருக்காரா, இன்னும் மறந்துட்டாரா, ஏன் எங்களை பத்தி நினைக்கிறதே இல்லை, ஏன் இங்க வரவே இல்லை? அப்போ உத்தவர் சொல்றாரு, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள், அவர் பரமாத்மா, அவர் பரபிரம்மம், அவர் இந்த அகிலத்துக்கே எல்லாம் சொல்றாரு. நந்தர் சொல்றாரு, உன்னுடைய கிளாஸ் நிப்பாட்டுங்க, போதும் போதும், உனக்கு வேணா அவர் முழுமுதற் கடவுளா இருக்கலாம், அவர் என் பையன், அந்த கிருஷ்ணர் வந்து என் குழந்தை. யசோதம்மா சொன்னா அவர் என்கிட்ட தான் பால் குடிச்சான், கிருஷ்ணன் என் மடியில தான் தூங்குவான், உனக்கு வேணா ஒரு முழுமுதற் கடவுள் இருந்துட்டு போட்டான், அவன் என் குழந்தை, கிருஷ்ணன் என் குழந்தை, அவ்வளவுதான். அப்போ உத்தவர் பிரமிச்சு போனாரு, இவங்களுக்கு எவ்வளவு கிருஷ்ணர் மேல அன்பு இருந்தா அந்த பகவானே குழந்தையா பாவிச்சுட்டு இருப்பாங்க. பகவானே குழந்தையா அவங்க வீட்டுல விளையாடிட்டு இருக்காரு. யசோதாம்மா குழந்தைய குளிக்க வைக்கிறது, பிரசாதம் கொடுக்கறது, நந்தகோபர் குழந்தைய மிரட்டுறது. நந்த மகாராஜ் வெளியில போகும்போது கிருஷ்ணர் செப்பலை எடுத்து தலையில வச்சுட்டு வர்றாரு. அந்த போஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகா வரைஞ்சிருப்பாங்க டிவோட்டிஸ் எல்லாம். நந்தகோபருடைய பாதுகை கிருஷ்ணர் தலையில வச்சுட்டு வர்றாரு. அதனால அந்த விருந்தாவன பக்திங்கிறது சாதாரணம் இல்லை, இதுல ஒண்ணு வாத்சல்ய பாவம். அப்புறம் பாருங்க, யார முழுமுதற் கடவுள் நினைச்சிட்டு இருக்காங்களோ யோகிகள்லாம், இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா. பாகவதத்துல சுகதேவ கோசாமி என்ன சொல்றாரு, யோகிகள்லாம் ஞானிகள்லாம் அவரை பிரம்மம் நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த பிரம்மத்துல போய் ஒன்னாயிரணும், இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா. இந்த யோகிகள்லாம் ஞானிகள்லாம் அந்த பிரம்மத்துல போய் ஒன்னாயி அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தாசெந்த தானாம் பரதாரக்கேன, பக்தர்கள்லாம் அவரை முழுமுதற் கடவுளா வழிபடுறாங்க.
யோகிகள்லாம் ஞானிகள்லாம் அவங்கள வந்து பரமாத்மாவும் பிரம்மமாவும் தியானிக்கிறாங்க கிருஷ்ணரை. பக்தர்கள்லாம் அவரை முழுமுதற் கடவுளா வழிபடுறாங்க. மாயா சித்தானம் நரத்தா இருக்கேன்னு மாயில் இருக்கிறவன் அவர் ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சிட்டு இருக்கான். ஜராசந்தன், கம்சன் இவெல்லாம் என்ன பண்ணா, கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனுஷன் தானே நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த கோபர்கள் என்ன புண்ணியம் பண்ணாங்க, கிருஷ்ணர் கூட விளையாடிட்டு அதுல கிருஷ்ணர் தோத்து போயிடுவாரு, அவங்களை ஜெயிக்க வச்சு அவங்கள தன் முதுகுல தூக்கிட்டு போவார். யாரு? முழுமுதற் கடவுள். யாரு வந்து இந்த உலகத்துக்கு ஆதாரமா இருக்காரோ அவரு நண்பர்களோட விளையாடி அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு அவங்கள முதுகுல தூக்கிட்டு போய் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இந்த அந்த காலத்துல ஓடி பிடிச்செல்லாம் விளையாடுவாங்க. அதுல தோத்து போயிட்டா தோத்து போனவங்க ஜெயிச்சவங்கள முதுகுல தூக்கிட்டு போகணும். உப்பு மூட்டை விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் 2K கிட்டுக்கெல்லாம் தெரியாது. அதெல்லாம் நாங்கள் மொபைல்லே விளையாடிட்டு இருக்கிறவங்க. நாங்கள் சின்ன வயசுல ஓடி பிடிச்சி விளையாடுவோம், ஒளிஞ்சு விளையாடுவோம். அப்புறம் உப்பு மூட்டை தூக்கிட்டு போகிறது, நொண்டி அடிக்கிறது, இந்த சதுரம் போட்டு விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறது, இதெல்லாம் இருந்தது. அன்னைக்கெல்லாம் வந்து வெளியில விளையாண்டுருப்போம். அம்மா காது பிடிச்சி திரும்பி உள்ள எடுத்துட்டு வருவா. ஏன்டா வெளியில விளையாடிட்டு இருக்கேன்னு. இன்னைக்கு காது பிடிச்சி திரும்பி வெளியில போய் விளையாடுறாங்கிற போனை வச்சுட்டு போறாங்க. அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. இன்னைக்கு காது பிடிச்சி திரும்பி போனை வீடா போய் வெளியில போய் விளையாடுறா கொஞ்ச நேரம். அன்னைக்கு வெளியில விளையாண்டுதவனு காது பிடிச்சி திரும்பி உள்ள கூட்டிட்டு வந்தேன். அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. எல்லாம் தலைகீழ ஆயிரும் கலியுகத்துல. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கோபர்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணாங்கன்னு சொல்றாரு சுகதேவ் கோசாய். பார்த்துட்டு இந்த கோபர்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணாங்க, அந்த முழுமுதற் கடவுளோட நண்பனா விளையாடிட்டு இருக்காரு. அது ஒரு சில எல்லாம் பயங்கரமா சீட் பண்ணுவாங்க கிருஷ்ணரை. அந்த பிரம்ம விமோக லீலையில எல்லாம் கிருஷ்ணரை சுத்தி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, வனபோஜன் பண்ணுவாங்க. கிருஷ்ணா வாயத்தர அப்படின்னு சொன்னோன்னு ஒரு பையன் வந்து பாக்ஸ்ல இருந்து ரசகுல்லா எடுப்பான். ரசகுல்லா எடுத்து கிருஷ்ணர் வாயத்தரன்னு சொன்னோடனே கண்ணை மூடிக்கோ வாயத்தரனா கிருஷ்ணர் ஆண் வாயத்திருப்பாரு. அவர் வாயில ஒரு பூவை போட்டு இவன் ரசகுல்லா வாயில போட்டுருவோம். இந்த மாதிரிலாம் விளையாண்டு இருக்காங்க. அவர் முழுமுதற் இதுதான் பிரம்மாவே பிரமிச்சு போனாரு. பிரம்மாவுக்கே குழப்பமாயிடுச்சு. இது என்ன சாதாரண குழந்தையா இல்ல கோவிந்தனா, அந்த முழுமுதற் கடவுளா, யார் இவரு, நான் பரிச்சு பண்ணி ஆகணும். ஏன்னா அகாசுரனை வதம் பண்ணப்போ பிரம்மாவுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. இது ஒரு சாதாரண குழந்தை தானா, அதனால பிரம்மாவே பரிச்சு பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாரு கிருஷ்ணரை. அதனால பிரம்மதேவரால் கூட புரிஞ்சிக்க முடியாது கிருஷ்ணாவை. மாபெரும் தேவர்களும் மகாரிஷிகளும் அறிய மாட்டாருன்னு சொன்னார் கிருஷ்ணா. அப்பேற்பட்ட பகவான் வந்து கோலோக் விருந்தாவனத்துல அவரோட நண்பர்களா, உறவினர்களா, குழந்தையா, காதலனா இருக்கார். இந்த கோபிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சரி இவங்களை பார்த்தாரா, உத்தவர் வந்து யசோதாமா நந்தரை பார்த்து பிரமிச்சு போனாரு. ஏன்னா கிருஷ்ணரை குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்காங்களே. நான் என்னமோ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அவர் பக்கத்துல இருக்க சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கேன், நான் தான் சிறந்த பக்தன் நினைச்சா கிருஷ்ணர் பக்கத்திலே இல்லை. கிருஷ்ணர் துவாரையில் இருக்காரு, அவர் நினைச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க இந்த வாசல்ய பாவத்துல. அப்புறம் அங்க போனா யமுனா நதிக்கரையில கோபிகள் அழுதுட்டு இருக்காங்க. அந்த தமால மரம் கிருஷ்ணர் மாதிரியே இருக்கும். அந்த தமால மரத்தை போய் பிடிச்சிட்டு கிருஷ்ணர் நினைச்சு, கிருஷ்ணா என்னையே விட்டு போனீங்க, எப்ப நீங்க வருவீங்க, நீங்க எல்லாம் எப்படி வரப்போறீங்க, ஏன்னா நாங்க சாதாரண பொண்ணுங்க தானே, அங்க துவாரிகளுக்கு நிறைய ராணிகள்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் நீங்க எங்களை மறந்து போயிருப்பீங்க அப்படிலாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ண, உத்தவர் பாக்குறாரு அவங்க கிருஷ்ணர் லீலைகள்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கோபி பூதனா மாதிரி இருக்கா, இன்னொரு கோபி போய் அந்த கிருஷ்ணர் மாதிரி பால் குடிக்கிற மாதிரி, அவரை வதம் பண்ற மாதிரி. உத்தவர் பிரமிச்சு போனாரு. அவர் உத்தவரை பார்த்த உடனே, உத்தவர் தோட்டத்துல கிருஷ்ணரை போலே இருப்பாரு. தூரத்துல இருந்து உத்தவரை பார்த்தோன்னே கிருஷ்ணர் தான் வராதுன்னு ஓடி வந்தாங்க. வந்தோடனே ஏமாந்து போனாங்க. வந்தோடனே என்னாச்சு, ஏமாந்து போனாங்க. இது உத்தவர் கிருஷ்ணர் இல்லை. அப்புறம் கேட்குற, உத்தவா கிருஷ்ணர் எப்படி இருக்காங்க, நாங்கெல்லாம் சாதாரண வில்லேஜ் கேர்ள்ஸ் தானே, எங்களெல்லாம் கிருஷ்ணர் நினைச்சிருப்பாரா, அவர் துவாரகையில் ராஜாவா இருக்காரு, நிறைய பொண்ணுங்கள்லாம் ராணிகள்லாம் அவங்க சேவை பண்றாங்க, அவர் எங்களை மறந்துருக்க மாட்டாரு, நினைச்சிருக்க மாட்டாரு, சரி அவர் வேணா மறந்துருக்கலாம், நாங்க அவரை மறக்க மாட்டோம். உத்தவர் அழுது போயிட்டாரு. ஸோ இவங்க எப்படி கிருஷ்ணர் பிரிஞ்சு இவ்வளோ அன்புல இருக்காங்களே. அதனால இந்த பக்தி விருந்தாவன பக்தியில் இருக்கு இல்லையா, இந்த விருந்தாவனத்துல ஒரு புல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டார் உத்தவர். நீங்க விருந்தாவன்ல போனீங்கன்னா கோவர்த்தன மலை அடிவாரத்துல உத்தவ குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. கோவர்த்தன மலை பரிக்கிரம் பண்ணி வரும்போது உத்தவ குண்டு, அங்க உத்தவர் தவம் பண்றாரு, இனி ஒரு பிறவி எடுத்தா நான் விருந்தாவனத்துல ஒரு புல்லா பறக்கணும்னு. ஏன்னா அந்த புல்லுக்கு கூட கிருஷ்ணர் மேல அன்பு இருக்கு. ஒரு புல்லானாலும் விருந்தாவனத்தில் புல்லாவேன், ஒரு கல்லானாலும் மதுராபுரியில் கல்லாவேன், ஒரு மரமானாலும் ஜெகநாத்புரியில் மரமாவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா, அங்க எல்லாம் கான்சியஸ்னஸ் இருக்கு, எல்லாம் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். அதனால உத்தவர் கூட தவம் பண்றாரு விருந்தாவன்ல, நான் ஒரு புல்லா இருக்கணும். மகாதேவ் தவம் பண்றாரு, அங்க ஒரு பர்வதமாவே இருக்காரு மகாதேவ். நந்தகாவம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணருடைய மாளிகை, அது மகாதேவுடைய சரீரத்துல இருக்கு. அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு பகவான் லீலைகளை மகாதேவர். பிரம்மதேவர் தியானம் பண்றாரு, 4 மலையா இருக்காரு பர்சானால, 4 பீக் இருக்கும். பர்சான போல 4 மலைகள் இருக்கும், அது பிரம்மாவுடைய 4 சிரசு.
பிரம்மா தவம் பண்றாரு விருந்தாவன லீலைகள் இருக்கணும்னு. லக்ஷ்மி தேவி தவம் பண்றாங்க விருந்தாவனத்துல போகணும்னு, போக முடியல. லக்ஷ்மி தேவிக்கு ஐஸ்வர்ய பாவம், இதெல்லாம் எழுதியிருக்காரு சைத்தன்ய சரிதாமத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. லக்ஷ்மி தேவி வந்து விருந்தாவன லீலைக்குள்ள போக முடியல, ஏன்னா அவங்களுக்கு ஐஸ்வர்ய பாவம். விருந்தாவனத்துக்கு கோபிகள் சாதாரணமான பொண்ணுங்க, அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம்லாம் தேவையில்லை. கிருஷ்ணர் அந்த கோபிநாதன் மேல அன்பு இருந்தா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை அவங்களுக்கு. அப்போ பகவான்கிட்ட சொல்றாங்க லட்சுமி தேவி, நான் எனக்கு விருந்தாவனத்துல நுழைய வழியே இல்லையா லட்சுமி தேவி, நீ இந்த சரீரத்தோட வர முடியாது, விருந்தாவனத்துக்குள்ள கோபிகள் மட்டும்தான் வர முடியும், லட்சுமி தேவி கூட இடம் இல்லை. அதனால பகவான் சொன்ன நீ மார்பிள் இருந்துக்கோ, நீ விருந்தாவனத்துல வந்துடலான்னு. ஸ்ரீவத்சகுரியா பகவானுடைய மார்பிள் இருக்காங்க லட்சுமி தேவி. அதனால இந்த விருந்தாவன லீலை இருக்கு இல்லையா, விருந்தாவன பக்தி, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. விருந்தாவனத்து பக்தர்கள், கோபர்கள், கோபிகள், அவங்க செய்கிற அன்பு, அதான் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், ரம்யா காஞ்சித் உபாசனா வர்ஜவது. பக்தர்களே விருந்தாவனத்து கோபிகளுக்கு இணையாகவோ அவங்கள விட உயர்ந்த பக்தரோ கிடையாது, அவங்கள விட சிறந்த பக்தர் கிடையாது. அதான் அந்த கதை படிச்சிருப்பீங்களா எல்லாம். ஒரு நாள் கிருஷ்ணர் தலைவலின்னு படுத்துட்டு இருக்காரு துவாரகையில. நாரத முனி வந்தாரு, கிருஷ்ணருக்கு என்ன தலைவலி, அவர் தான் முழுமுத குரலாச்சு. இல்லை தலைவலின்னு படுத்துட்டு இருக்காருன்னு. அப்போ நாரதர் போய் கேட்கிறார், கிருஷ்ணா உங்களுக்கு என்ன பண்ணணும், அதான் மருந்து எழுத எடுத்துன்னு வரட்டுமா? எங்க போனாலும் மருந்து கிடைக்காது நாரதானர். என்ன மூலிகை தான், எந்த மூலிகை வேலை செய்யாது, அப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? உன் பாத தூசி கொடுன்னு. அஜிஜோ என் பாத தூசி கொடுத்து நான் நரகத்துக்கு போவானர் இல்லையா? யாரோ தருவாங்களா என் பாத தூசி எடுத்து கிருஷ்ணருடைய நெற்றியில வச்சுக்கிட்டோன்னு? யாரும் எந்த பக்தரும் ஒத்துக்க மாட்டாங்க, பிரம்மாவோ சிவனோ நாரதரோ யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அதான் மருந்துன்னாரு. நாரதர் போய் கேட்டா யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ருக்மிணி, சத்யபாமா, நாரதர் யாரும் தயாரா இல்லை. இப்போ பகவான் சொன்ன இங்க விருந்தாவனம் போங்க, அந்த கோபிகள்கிட்ட கேளுங்க தருவாங்கன்னாரு. அது எப்படி, நீங்க போய் கேளுங்கன்னு. அப்போ விருந்தாவனத்துக்கு வந்து நாரதர் சொல்றாரு, கிருஷ்ணருக்கு தலைவலிக்கு தான் துவாரகையில, கொஞ்சம் உங்க பாத தூசி தருவாங்களான்னு. எவ்வளவு வண்டி வேணா எடுத்துன்னு போய்க்கோங்க, லாரி வச்சு எடுத்துன்னு போய்க்கோங்க, ஏன்னா எடுத்துன்னு போய்க்கோங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்க நரகத்துக்கு போகலான்னு பரவாயில்ல, கிருஷ்ணருக்கு தலைவலி குணமாகணும். அதுதான் விருந்தாவன புத்தி. நாங்க இந்த பாத தூசி கொடுத்து நாங்க நரகத்துக்கு போகலான்னு பரவாயில்ல, கிருஷ்ணர் சந்தோஷமா இருப்பார்ல, அவர் தலைவலி போயிடும்ல, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு நாரதர் அழுதுட்டார். இதுதான் உண்மையான பக்தி. அதனால சைத்தன்ய மகாபிரபு அந்த பக்தி அனுபவிக்குன்னு நினைக்கிறார். அதான் இன்னைக்கு படிக்க போறோம், எக்ஸ்டர்னல் ரீசன், இன்டர்னல் ரீசன். ஓகே, நான் ஒரு 10 minutes பிரேக் தரேன், அப்புறம் திரும்பி கண்டினியூ பண்ணலாம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு 10 minutes பிரேக், அப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணலாம். जय श्री गौरंग महाप्रभु की, श्रील प्रभुपाद की।